ஆஸ்ட்ரோவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழில் நிறைய தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழில் ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. இந்த வாட்டி நம்ம ஏப்ரல் மாதம் 2025 எல்லா ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதோ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் எந்தெந்த கிரகம் எந்தெந்த ராசியில் இருக்கிறது, எந்தெந்த கிரகம் எந்தெந்த ராசியை விட்டுட்டு எந்தெந்த ராசிக்கு போக போகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாத ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மிதுனத்தில் இருக்காங்க, ரிஷபத்தில் குரு இருக்காங்க, கன்னியில் கேது இருக்காங்க. மீன ராசியில் பார்த்தீங்கன்னா 5 கிரகங்கள் இருக்குது. சூரியன், சனீஸ்வர பகவான், ராகு, சுக்கிரன், புதன், பஞ்சகிரக கூட்டமை ஏற்பட்டுருச்சு. இப்போ இந்த மாதம் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் மிதுனத்தை விட்டுட்டு கடகராசிக்கு போக போறாரு. கடகராசியில நீச்சமா இருக்க போறாரு செவ்வாய். அப்படியே இந்த மாதம் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மீனத்தை விட்டுட்டு சூரியன் மேஷ ராசிக்கு போவாரு. மேஷத்துல சூரியன் உச்சகட்டமா இருக்க போறாரு. இப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மேஷ ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 3ஆம் தேதி 3ஆம் வீட்டுல இருக்கிற உங்க ராசிநாதரான செவ்வாய் 4ஆம் வீட்டுக்கு வரப்போறாரு. 4ஆம் வீட்டுல நீச்சகட்டமா இருக்க போறாரு. இது முக்கியமா உங்களை எங்க எஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மன வகையில குழப்பங்கள் இருக்கும், மனக்குழப்பமா இருக்கும் உங்களுக்கு. அப்படியே இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு சொத்து வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு நல்ல டைம் பீரியடு கிடையாது. ஏதாச்சும் இன்கேஸ் சொத்து உங்க நேம்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைச்சாலும் அதுல நிறைய தடைகள் வரும். ஸோ உங்களுக்கு பூர்வீக சொத்து ஏதாச்சும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு கொஞ்ச நாள் ரிஜிஸ்ட்ரேஷன் அது தள்ளி வச்சுக்கோங்க. இந்த டைம் பீரியட்ல உங்க நேம்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணா அதுக்கு நிறைய பிரச்சனைகள்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்படியே இந்த டைம் பீரியட்ல உங்களோட மதருக்கு ஹெல்த்ன்றது கொஞ்சம் எஃபெக்ட் ஆகிறதா தெரியுது. இந்த டைம் பீரியட்ல முக்கியமா அம்மா பக்கம் இருக்கிற சொத்துல கூட எதுக்குன்னா 4ஆம் வீடுன்னு பார்த்தீங்கன்னா தாய்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. செவ்வாய் பார்த்தீங்கன்னா லேண்டட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு சம்பந்தப்பட்ட கிரகம். மோஸ்ட்லி ஏதாச்சும் லேண்டட் ப்ராப்பர்ட்டி விஷயமா தான் உங்க மதர் சைடு லேண்டட் ப்ராப்பர்ட்டி விஷயமா தான் ஏதாச்சும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸோ இல்லாட்டி குடும்பத்துல பிரச்சனையோ போறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் உங்க மதர் சைடு ரிலேட்டிவ்ஸ்க்கு உங்களுக்கு இந்த சொத்து பிரச்சனைன்றது போறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே இப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டு அதிபதி 2 பேரும் இணைந்து இருக்கிறதுனால கொஞ்சம் புருஷன் மனைவிக்கு இடையில பிரச்சனைன்றது ஆர்குமெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அப்படியே 5ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் உங்களுக்கு 14ஆம் தேதி வரைக்கும் 12ஆம் வீட்டுல இருப்பாங்க. ஸோ 14ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்க குழந்தைங்கள்ல யாராவது ஒருத்தங்களுக்கு ஃபாரின்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு. குழந்தைங்க வெளிநாட்டுக்கு பயணம் செய்வதற்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ராசிக்குள்ள சூரியன் உச்சகட்டமா இருப்பாரு. 5ஆம் வீட்டு அதிபதி சூரியன் உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு குழந்தைங்களுக்கு நல்ல பாண்டிங்ன்றது நல்லா இருக்கும். உங்க குழந்தைங்கள்ல ஒருத்தங்களுக்கு பதவி ஏற்றம்ன்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. குழந்தைங்க மூலமா உங்களுக்கு பெருமைப்படுறதுக்கு ஆன சிச்சுவேஷன்ஸ் கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஃபார் சப்போஸ் உங்க குழந்தைங்க 30+ இருக்காங்க, அவங்க ஏதாச்சும் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் அந்த மாதிரி கிடைக்கலாம். இல்லாட்டி நார்மலி ஜாப் பண்றவங்களுக்கு உங்களோட குழந்தைங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் இந்த மாதிரி கிடைப்பதுக்கு வாய்ப்புண்டு. இல்லை கொஞ்சம் உங்க குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க, யங்கர் ஏஜ்ல இருக்காங்கன்னா அவங்க ஏதாச்சும் ஒரு போட்டியில ஜெயிப்பதோ வெற்றி அடைப்பதோ இந்த மாதிரியான விஷயங்கள், டேலண்ட் டெஸ்ட்ல ஜெயிக்கிறதோ இல்லாட்டி அவங்க குழந்தைங்க ஏதாச்சும் போட்டி தேர்வு எழுதிட்டு இருக்காங்க, கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட தேர்வு எழுதிட்டு இருக்காங்கன்னா இந்த டைம் பீரியட்ல நல்லா இருக்கும். அப்படியே மேஷ ராசிக்காரங்களுக்கு உங்களுக்குமே சரி 14ஆம் தேதிக்கு அப்புறமா கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் தேர்வு நீங்க எழுதிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அதுல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ன்றது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே ராசியில சூரியன் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஆக்டிவ்னஸ்ன்றது கொடுப்பாங்க. இந்த டைம் பீரியட்ல என்னன்னா உங்களுக்கு கொஞ்சம் இந்த பாடியில ரிலேட்டட் ஒர்க் அவுட் பண்ணணும் இந்த மாதிரி ஆர்வங்கள் இருக்கும். ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூ இருந்தாலுமே சரி உங்களுக்கு 16
14ஆம் தேதிக்கு அப்புறமா அது எல்லாமே குணமாயிடும். எதுக்குன்னா சூரியன் வந்து வரும்போது முதல்ல நமக்கு வந்து 6 சூரியன் ராசியில வரும்போது நமக்கு இதுன்றது ஹெல்த்ன்றது கொடுப்பாங்க. ஹெல்த்துக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் தான் சூரியன். அதுவும் உங்களுக்கு சூரியன் உச்சமா இருப்பாரு உங்க ராசியில. ஸோ ஏதாச்சும் சின்ன சின்னதா பிரச்சனை இருந்தாலும் ஏல்மெண்ட்ஸ் இருந்தாலும் 14ஆம் தேதிக்கு அப்புறமா எல்லாமே சார்ட் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் நமக்கு சூரியன் ராசியில வந்துட்டு நமக்கு உச்சகட்டமா இருந்தாக்கா இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் ஈகோயிஸ்டிக்கா நீங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. கொஞ்சம் அனாவசியமா வாய் விட்டு பேசுறதுக்கு ஈகோயிஸ்டிக்கா பேசுறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு 4ல செவ்வாய் வீக்கா இருக்கிறதுனால வண்டி வாகனத்துக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாச்சும் இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். எதுவுமே சரி, வண்டிக்கு சம்பந்தமா லைசன்ஸ் வாங்குறதாகட்டும், இல்லாட்டி வந்து வண்டி வாங்குறதுக்கு விற்பனை செய்வதுக்கு வந்து இது நல்ல டைம் பீரியடு கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஏதாச்சும் வண்டி சம்பந்தமா சின்ன சின்ன பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புண்டு. ஃபார் சப்போஸ் என்னன்னா, நீங்க வந்து வண்டி எப்போவோ வாங்கி வச்சிருக்கீங்க, உங்களுக்கு லைசன்ஸ் வரணும், அதுல வந்து நிறைய தடைகள் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்படியே உங்க மதருக்கு வந்து கொஞ்சம் ஹீல் ரிலேட்டட் இஷ்யூஸ், ஃபுட் ரிலேட்டட் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். பண வகையில பாத்தீங்கன்னா ரொம்ப செலவு அதிகமா இருக்கும் மேஷ ராசிக்காரங்களுக்கு. 2ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டுல வந்து இருக்கிறதுனால பண செலவு ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே 12ஆம் வீட்டுல உச்சகட்டமா இருக்காங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு. ஸோ இந்த டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா ஒரு சில மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து நீங்க ஃபாரின் கொலாபரேஷன்ல ஏதாச்சும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அது மூலமா உங்களுக்கு பண வரவுன்றது இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கலாம். இது மேஷ ராசிக்காரங்களுக்கான இந்த ஏப்ரல் மாத பலன். இப்போ மேஷ ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதம் அந்த அளவுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ்ன்றது எனக்கு தெரியல. ஒரு 14ஆம் தேதிக்கு அப்புறமா கொஞ்சம் சூரியன் வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட்ஸ்ன்றது இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இப்போ அதுக்கான ரெமெடி என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆஞ்சநேயருக்கு முன்னால விளக்கேத்து வச்சுட்டு வந்து ஹனுமான் சாலிசா ஒன்று படிக்கணும். அப்படியே உங்களுக்கு வந்து கொஞ்சம் பண வகையில செலவு அது அதிகமா இருக்கிறதுனால கனகதாரா ஸ்தோத்திரம் ஒன்று படிச்சிங்கன்னா உங்களுக்கு பெருசா செலவாகாம கொஞ்சம் அது வந்து என்னன்னா குறைச்சி ஆகும். மற்றபடி இந்த மாதம் இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து. ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களோட ராசிநாதர் வந்து 11ஆம் வீட்டுல இருக்காரு. 2ஆம் வீட்டதிபதியும் 11ஆம் வீட்டுல இருக்காரு. 4ஆம் வீட்டதிபதி 5ஆம் வீட்டதிபதி எல்லாமே சேர்ந்து 11ஆம் வீட்டுல இருக்காங்க. இப்படி இருந்தா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு பல வகையில் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு பல வகையில் உங்களுக்கு வாய்ப்புன்றது இருக்குது. ஆனால் அதில் வந்து ஒரு சில தடைகள்ன்றது வரும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் வீடுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து நமக்கு லாபத்துக்கு சம்மந்தப்பட்ட வீடு. ராசிநாதர் வந்து நமக்கு 11ஆம் வீட்டில் உச்சகட்டமாக இருக்கும்போது நமக்கு பணம் சம்பாதிக்கணும், சொந்தமாக தொழில் பண்ணணும், வியாபாரம் பண்ணணும்ன்ற ஆர்வம் இருக்கும். அப்படியே நமக்கு இந்த டைம் பீரியட்ல வந்து நம்மளோட நண்பர்கள் மூலமாவோ இல்லாட்டி மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் மூலமாவோ இல்லாட்டி நமக்கு சோஷியல் சர்க்கிள்ல நமக்கு தெரிஞ்சவங்க மூலமாவோ பணம் சம்பாதிக்கிறதுக்கு லாபம் சம்பாதிக்கிறதுக்கான பல வாய்ப்புகள்ன்றது அமையும். ஆனா பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா 11ஆம் வீட்டுல சனீஸ்வர பகவான் இப்போ வந்து சேரி இருக்காரு, ராகுவோட இணைந்து இருக்காங்க. 5 கிரகங்கள் சேர்ந்து 11ல இருக்குது. அதனால எந்த கிரகத்தோட எந்த வீட்டோட பலன்ன்றது உங்களுக்கு கொடுக்கணும், எந்த வீட்டு மூலமா உங்களுக்கு பலன் பணம் லாபம்ன்றது கொடுக்கணும்ன்ற விஷயத்துல வந்து ஒரு கன்ஃபியூஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இங்க. அப்படியே சனீஸ்வர பகவான் 11ல இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அது தடுத்து விட்டுட்டு இருக்காரு உங்களுக்கு வர வேண்டிய லாபம்ன்றது. ஃபார் சப்போஸ் உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சதுங்க, அந்த வேலை வந்து நீங்க 100 ரூபாய்க்கு பண்ணி தரதா இருக்குது. ஸோ அந்த 100 ரூபாய் உங்களுக்கு உடனே வந்தா அது உங்களுக்கு லாபம். ஆனா அந்த 100 ரூபாய்க்கு வந்து 10 ரூபாய் ஒரு வாட்டி 10 ரூபாய் ஒரு வாட்டி அப்படி 10 வாட்டி வந்து 10 ரூபாய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அது என்ன
என்னன்னா லாபம் வர்ற மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஒரு சில டிலேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. அப்படியே 11ல் வந்து சனீஸ்வர பகவான் ராகு 2 பேரும் இருக்கிறதுனால இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு குடும்பத்தில் மூத்த சகோதரர்கள் சகோதரிகளுக்கிட்டேயோ இல்லாட்டி வந்து என்னன்னா உங்கள் நண்பர்கள் கூடயோ கொஞ்சம் கருத்து வேறுபாடுன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்ஸு, சொசைட்டியோட ரிலேஷன்ஷிப்ஸ், சோஷியல் சர்க்கிள் 11ஆம் வீடுன்னா சோஷியல் சர்க்கிளில் வந்து உங்கள் பற்றி கொஞ்சம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இங்கே கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. எதுக்குன்னா சனி ராகு 2 பேரும் சேர்ந்துருக்காங்கன்னா நம்ம பற்றி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது அந்த ஹவுஸ் ரிலேட்டடாக கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ 11ஆம் வீட்டில் இருக்கிறதுனால என்னன்னா கொஞ்சம் சோஷியல் சர்க்கிளில் இருக்கிற ஒருத்தங்க கூட உங்களுக்கு என்னன்னா அந்த கருத்து வேறுபாடுன்றது ஏற்படும். ஸோ இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு 11ஆம் வீட்டில் இருக்காங்க. இந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு, ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்களுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, இல்லை ஹோம் டெக்கர், இன்டீரியர், ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே நல்ல டைம் பீரியடு. ப்ராப்பர்ட்டி ரெண்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, ஹோம் அப்ளையன்சஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, இன்டீரியர் டிசைனிங் பண்ணுறவங்களுக்கு, வெஹிக்கல் ரிலேட்டட் ஹோண்டா ஷோரூம்ஸ் இந்த மாதிரி வச்சிருக்கிறவங்களை எல்லாத்துக்குமே வந்து இது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல டைம் பீரியடான்னு சொல்லலாம். இருந்தாலுமே சரி, லாபத்தில் வந்து என்னன்னா அது உடனே வராமல் அது வந்து கொஞ்சம் தள்ளி போய் உங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே 5ஆம் வீட்டு அதிபதி வந்து உங்களுக்கு 11ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த டைம் பீரியடில் உங்கள் குழந்தைங்க மூலமாக உங்களுக்கு லாபம்ன்றது அமையும். குழந்தைங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும். அப்படியே இந்த கவர்மெண்ட் ஜாப்ன்றது உங்கள் குழந்தைங்களுக்கு கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு. அப்படியே 5ஆம் வீட்டு அதிபதி வந்து 11ல் இருந்ததுனால எஜுகேஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம். இந்த ஸ்கூல் ஓனர்ஸு, காலேஜ் ஓனர்ஸு, இல்லை கோச்சிங் சென்டர்ஸ் வச்சிருக்கிறவங்க, ஆன்லைனில் கோர்ஸ் சொல்லி கொடுக்குறவங்களுக்கு, இல்லை கோர்ஸ் சொல்லி கொடுக்குற பிளாட்ஃபார்ம்ஸ், ஒரு ஆப்ஸ், ஓடிடி ஆப்ஸ் மாதிரி வச்சிருக்கிறவங்களுக்கு இது வந்து நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து இது ஓரளவுக்கு நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம். அப்படியே என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி, தியேட்டர்ஸு, ஃபங்க்ஷன் ஹால்ஸு, தீம் பார்க்ஸ் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து இது ஓரளவுக்கு நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். 14ஆம் தேதி வரைக்கும் 11ல் சூரியன் இருக்கிறதுனால சனீஸ்வர பகவான் 10ஆம் வீட்டு அதிபதியான சனீஸ்வர பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால கவர்மெண்ட் ஜாப்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல கட்டாயமாக கவர்மெண்ட் வேலைன்றது கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு. அப்படியே உங்களுக்கு என்னன்னா இந்த 11ஆம் வீட்டிலிருந்து 14ஆம் தேதிக்கு அப்புறமா சூரியன் வந்து 12ஆம் வீட்டுக்கு போவாங்க. வெளிநாட்டில் செட்டில் ஆகணும் நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக வந்து என்னன்னா இந்த இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்ஃபர்க்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிற சாஃப்ட்வேர்காரங்களுக்காகட்டும், இல்லாட்டி எந்த டெக்னிக்கல் துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியடில் அந்த வெளிநாட்டு போய் செட்டில் ஆகிறதுக்கான நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டு அதிபதி 2 பேருமே சேர்ந்து 11ஆம் வீட்டு எல்லாம் இருக்கிறதுனால ஃபார் சப்போஸ் உங்கள் மதர் சைடு ரிலேட்டடு ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி இருந்தாலும், இல்லாட்டி ஒரு ப்ராப்பர்ட்டின்றது அது ஏதாச்சும் கோர்ட்டு கேஸில் போயிட்டு இருந்தாலும் அது மூலமாக உங்களுக்கு என்னென்ன கெயின்ஸ்ன்றது இருக்குது. கோர்ட்டு கேஸில் வெற்றின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த டைம் பீரியடில் வெஹிக்கல் ரிலேட்டட் ஆகலாம், எதாக இருந்தாலும் ஒரு ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ், ஒரு வெஹிக்கல் ரிலேட்டட் இஷ்யூஸ் போயிட்டு இருந்தால் இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு சாதகமாக ஜட்ஜ்மெண்ட்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு. இல்லை 6ஆம் வீட்டு அதிபதி 11ல் இருக்கிறதுனால இந்த ஒரு துறையில் ஒர்க் பண்ணுறவங்க, லாயர் துறையில் ஒர்க் பண்ணுறவங்க, அப்படியே மருத்துவத்துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, பேங்கிங் துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியடு. வட்டிக்கு கடன் கொடுக்குறவங்களுக்குமே சரி இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே கோர்ட்டு கேசஸ் மூலமாக பண வரவுன்றது இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஃபார் சப்போஸ் உங்கள் எம்ப்ளம் யாராச்சும் வந்து இந்த காப்பி பண்ணிவிட்டு, உங்கள் கம்பெனியோட எம்ப்ளம் யாராச்சும் காப்பி பண்ணிவிட்டு இன்னொரு எம்ப்ளம் தயார் பண்ணிட்டாங்கன்னா அந்த மாதிரி கேஸ் ஏதாச்சும் வந்து உங்களுக்கு போயிட்டுருக்குது, நீங்கள் கேஸ் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அது மூலமாக என்னன்னா உங்களுக்கு அந்த ஃபைன் மணியோ பெனால்ட்டி மணியோ உங்களுக்கு வந்து கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்படியே டிவோர்ஸ் கேஸ் போயிட்டுருக்கிறவங்க யாராச்சும் இருக்காங்கன்னா இந்த டைம் பீரியடில் வந்து டிவோர்ஸ் கட்டாயமாக கிடைக்கும். அப்படியே டிவோர்ஸ் கேஸுக்கு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்ன்றது உங்களுக்கு சாதகமாக ஃபேவரபுளாக வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் 11ஆம் வீடு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட வீடு. எல்லா கெயின்ஸும் உங்களுக்கு இருக்குது, ஆனால் அது வர்றதுல வந்து ஒரு சில இடைஞ்சல்கள், ஒரு சில தடைகள்ன்றது வந்துட்டு அது வர்றதுக்கான
இருப்பதற்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது ரிஷபராசிக்காரங்களுக்கான இந்த ஏப்ரல் மாதத்துக்கான என்ன பலன். இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான இது பண்ணலாம், ரெமெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல வந்து பண வகையில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வகையில் நல்லா தான் இருக்குது. ஆனால் ரிலேஷன்ஷிப்ஸ் எஃபெக்ட் ஆகுது உங்களுக்கு. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த சுப்பிரமணிய அஷ்டகம் ஒன்று படிச்சுட்டு இருந்தால் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே உங்களுக்கு அந்த பண வகையில் வர ஒரு பண வரவுல வந்து என்னன்னா ஒரு பிரச்சனைகளே இருக்குது இல்லையா, அது வராமல் இருப்பதுக்கு வந்து நீங்கள் கனகதாரா ஸ்தோத்திரம் ஒன்று படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம். மற்றபடி இந்த ஏப்ரல் மாதம் எல்லா ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் வீட்டு அப்படின்னா உங்களோட தொழில் வீட்டில் 5 கிரகங்கள் இருக்குது. சூரியன், சுக்கிரன், புதன், சனி, ராகு. இப்போ ஒரு சின்ன அறையில வந்து 5 பேரை வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அது எப்படி இருக்கும், அவங்களால வந்து எட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் இல்லையா. அதே சேம் ஃபார்மேட்ன்றது ஆஸ்ட்ராலஜிக்கு அப்ளை ஆகும். இப்போ உங்களுக்கு 10ஆம் வீடு தொழில் வீட்டில் வந்து 5 கிரகங்கள் இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு தொழிலில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது வரும். ஆனால் எது சூஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரியாது. ஃபார் சப்போஸ் நீங்கள் ஒரு சொந்தமாக ஒரு தொழில் வச்சு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கேட்ரிங் சர்வீஸோ இல்லாட்டி ஒரு ஃபோட்டோகிராஃபியோ வெட்டிங் பிளானிங்கோ அந்த மாதிரி வச்சுருக்கீங்க. எங்களுக்கு என்னன்னா 4-5 இடத்துலேருந்து வந்து கான்ட்ராக்ட் வரும். எந்த கான்ட்ராக்ட் எடுக்கணும்ன்றதுல ஒரு இதுன்றது இருக்கும், ஒரு கன்ஃபியூஷன்ன்றது இருக்கும் இந்த டைம் பீரியடில். ஆனால் நீங்கள் வெற்றிகரமாக வந்து என்னன்னா ஒரு நல்ல ஒரு இதுதான் சூஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு நல்ல பொசிஷன்ன்றதுக்கும் உங்களுக்கு கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு தொழிலான்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே உங்களுக்கு இந்த மாதம் 3ஆம் தேதி ராசியில் இருக்கிற செவ்வாய் வந்து 2ஆம் வீட்டுக்கு வர போறாரு. 2ஆம் வீட்டுல நீச்சகட்டமா இருக்க போறாரு. முதல்ல நீங்க கவனமா பார்த்துக்க வேண்டியது என்னன்னா பேச்சு. வாய் விட்டு அனாவசியமா பேச வேண்டாம். இந்த டைம் பீரியட்ல என்னன்னா உங்களை சண்டைக்குள்ள இழுக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. இருந்தாலுமே சரி நீங்க என்னன்னா கொஞ்சம் பொறுமையா இருந்துகிட்டு போறது பெஸ்ட். இல்ல இந்த 6ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 2ஆம் வீட்டுல நீச்சகட்டமா இருக்காங்க. முக்கியமா உங்க பேச்சினால உங்க வாயால தான் உங்க குடும்பத்தில் வந்து ஒரு சில பிரச்சனைகளோ சண்டைகளோ உருவாக்குறதுக்கான வாய்ப்புண்டு. இப்போ நம்மளோட கையில இல்லாம ஒரு விஷயம் நடக்குதுன்னா நம்ம பயந்துட வேண்டிய இது இருக்குது. இப்போ நம்ம கையில தான் நம்ம பேச்சுன்றது அது கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நம்ம கையில தான் இருக்குது இல்லையா. ஸோ என்னன்னா நாமளா ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகாம பார்த்துக்கணும். ஸோ இந்த டைம் பீரியட்ல என்னன்னா கொஞ்சம் அவசரப்பட்டு பேசுறது, இல்லை கோபமா பேசுறது, ஃபேமிலியில மதிக்காம பேசுறது, யாராச்சும் ஒரு அட்வைஸ் கொடுத்ததுக்காக வந்து என்னன்னா பெரிய சொல்லிட்டீங்கன்ற மாதிரி சொல்றது, அதனால வந்து என்னன்னா ஒரு கருத்து வேறுபாடுகள்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு. உங்க பேச்சுனால ஒரு சில கோர்ட்டு கேசஸோ லீகல் இஷ்யூஸோ ஆகிறதுக்கான வாய்ப்புண்டு. அது மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. மற்றபடி தொழில் படி பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எதுக்குன்னா 4ஆம் வீட்டு அதிபதியான புதன் வந்து 10ஆம் வீட்டில் இருக்காங்க. யாராச்சும் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடுறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடு. இல்லைன்னு வைங்க இந்த வீட்டுக்கு ரிலேட்டட் வீட்டுக்கு நியர்பை ஏதாச்சும் ஒர்க் தேடினா இது வந்து நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே 5ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் 10ஆம் வீட்டில் இருக்காங்க. 10ஆம் வீட்டில் உச்சகட்டமாக இருக்காங்க. கலைத்துறையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது சூப்பர்பான டைம் பீரியட். இதுக்குன்னா சுக்கிரன் 10ஆம் வீட்டில் இருக்காங்க. 5ஆம் வீடு என்டர்டெயின்மெண்ட் ஹவுஸ். 5ன்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸ், கிரியேட்டிவிட்டிக்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸ். அவர் வந்து சுக்கிரன் 10ஆம் வீட்டில் உச்சகட்டமாக இருக்காரு. ராகுவுடன் மற்றும் சூரியனுடன் இணைந்து இருக்காங்க. என்னன்னா ஒரு கலைத்துறையில ஒரு சாம்ராஜ்யமே கட்டிக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருந்தா கரெக்டா இந்த டைம் பீரியட்ல நீங்க சாம்ராஜ்யம் எல்லாம் உருவாக்க முடியாது. ஆனா சும்மா இந்த டைம் பீரியட்ல என்னன்னா உங்களுக்கு இப்போ வரைக்கும் கிடைக்காத ஒரு சில வாய்ப்புகள் கூட கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு. உங்களுக்கு ஒரு பேரு புகழ் பெற்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே ராசியில வந்து என்னன்னா உங்களுக்கு 10ஆம் வீட்டுல சூரியன், சனி, சூரியன் மற்றும் புதன் இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட்ல கவர்மெண்ட் ஜாபுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிற வந்து உங்களுக்கு நல்ல டைம் பீரியட். முக்கியமா கவர்மெண்ட்
டிபார்ட்மெண்ட்டில் வந்து டெம்பரரியாக யார் யார் வேலை பார்த்துட்டு இருப்பாங்களோ ரொம்ப நாளாக அது பர்மனெண்ட் ஆக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு வேலை பர்மனெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. எதுக்குன்னா 10ல் வந்து சூரியன் சனி சேர்ந்து இருந்தால் சனி 10ல் இருக்கும்போது என்னன்னா நமக்கு எதாக இருந்தாலும் லாங் லாஸ்டிங்காக கொடுப்பாங்க. சனி 10ல் இருக்கிறதுனால ஒரு சில நல்லது கூட செய்வாங்க. ஸோ இந்த டைம் பீரியடில் வந்து டெம்பரரி ஜாபு பர்மனெண்ட் ஆக்கி விடுவாங்க சனீஸ்வர பகவான். அப்படியே 10ல் வந்து என்னன்னா சனீஸ்வர பகவான் ராகு 2 பேர் இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் வகையில் நிறைய வாய்ப்பு பண்ணுறது அமையும். ஆனால் அந்த வாய்ப்பு வந்து நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்க முடியுமா இல்லையான்றது கூட கொஞ்சம் பார்த்துக்கணும். எதுக்குன்னா அந்த விஷயத்தில் சனீஸ்வர பகவான் கொஞ்சம் தடைகள்ன்றது கொடுப்பாரு. இப்போ ஃபார் சப்போஸ் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அது அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே வந்து அது ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்த மாதம் 20ஆம் தேதி சொல்லுவாங்க, அதுக்கு அடுத்த மாதம் சொல்லுவாங்க, அதுக்கு அடுத்த மாதம் சொல்லுவாங்க. இப்படி என்னன்னா கொஞ்சம் இந்த ஒரு விஷயம் ரிலேட்டடாக வந்து என்னன்னா கொஞ்சம் தள்ளி போயிட்டு நடக்கும் தொழில் வகையில் உங்களுக்கு வேலைகளை. இல்லை நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்து வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னன்னா ஒரு வேலை நடந்தால் இன்னொரு பல டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேலை முடிகிறதுக்குள்ளே இன்னொரு வேலை முடிஞ்சாதான் உங்களுக்கு உண்டு. ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேலை நின்று போச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே போயிடுவீங்க, இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் இன்னொரு வேலை நடக்காது. ஸோ என்னன்னா இந்த மாதிரி ஒரு இடைஞ்சல்கள் தடைகள்ன்றது வரும். ஆனால் சூரியன் புதன் 2 பேரும் சேர்ந்து இருந்தால் அதிகாரம்ன்றது கொடுப்பாங்க. ப்ரமோஷன்ஸ்க்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட், ப்ரமோஷன்ஸ்கள்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரெண்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது நல்ல டைம் பீரியட். எப்படின்னா 4ஆம் வீட்டு அதிபதி யார்? புதன். புதன் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்கு சம்மந்தப்பட்ட கிரகம். ஸோ ப்ராப்பர்ட்டி ஹவுஸ் லார்டு வந்து உங்களுக்கு 10ஆம் வீட்டில் போயிருக்காங்க, சுக்கிரனோட இணைந்திருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த கடை வாடகை கொடுக்குறவங்களுக்கு, ஆஃபீஸஸ் இந்த மாதிரி வாடகை கொடுக்குறவங்களுக்கு, கல்யாண மண்டபம் வச்சுட்டு வாடகை கொடுக்குறவங்களுக்கு, இவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல டைம் பீரியடு. அப்படியே ஒரு சில மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பீரியடில் என்னன்னா வீட்டிலிருந்தே வேலை நடத்திட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிரும். இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் வீட்டில் உட்கார்ந்தே வந்து ஒர்க் எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது. இப்போது பெஸ்ட்டான விஷயம் என்ன செவ்வாய் 2ல் பார்த்தீங்கன்னா 11ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் வந்து 2ல் வந்திருக்காங்க. 2க்கு 11க்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து பணக்கார காம்பினேஷன் அது சொல்லுவாங்க ஆஸ்ட்ராலஜியில். ஸோ இப்போ 11ஆம் வீட்டு அதிபதி 2ல் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்கம் கெயின்ஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு. உங்களுக்கு என்னன்னா லாபம் சம்பாதிக்கிறதுக்கு, ப்ராஃபிட் சம்பாதிக்கிறதுக்கான பல வகையான வாய்ப்புகள்ன்றது அமையும். ஆனால் 2ல் செவ்வாய் நீச்சகட்டமாக இருக்காருங்க இல்லையா, அதனால எதிர்பார்த்த அளவுக்கு வராது. 2வது விஷயம், உங்ககிட்ட ஒரு இந்த டைம் பீரியடில் ஒரு 4-5 வாய்ப்பு வரும். அங்கே ஒரே டே ஃபார் சப்போஸ் ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்காரு, ஒரு கல்யாணம் இருக்குது, 20ஆம் தேதி 3 கல்யாணம் இருக்குது, 3 கல்யாணத்துக்கு நீங்கள் போக முடியாது இல்லையா. ஸோ அதனால அந்த 3 கல்யாணத்தில் வந்து நீங்கள் என்ன கல்யாணம் சூஸ் பண்ணணும், எந்த ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணுறதுன்றது உங்கள் கையில் இருக்குது. ஸோ எது பண்ணால் உங்களுக்கு மானிட்டரி பெனிஃபிட் ஜாஸ்தியாக இருக்குமோ அது பார்த்து பண்ணுங்க. பட் இங்கே 2ல் செவ்வாய் நீச்சகட்டமாக இருக்கிறதுனால ஒரு வாட்டி என்ன நடக்கும்னா 3 ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அது ஃப்ரெண்டோட ஆப்பர்ச்சுனிட்டி, ஃப்ரெண்டோட வேலைன்னு சொல்லிட்டு போவீங்க. பட் இதுக்கு பதிலாக வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சூஸ் பண்ணியிருந்தா அது மூலமாக உங்களுக்கு பணம் வரவன்றது அதிகமாக கிடைச்சிருக்கும் இல்லையா சொல்லிட்டு அப்புறமா வருத்தப்படுவீங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் கூட தெரியுது. பட் மணி சம்பாதிச்சுக்கிறதுக்கு தொழிலில் கொஞ்சம் என்னன்னா முன்னேறதுக்கு இது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு 8ஆம் வீட்டு அதிபதியான சனீஸ்வர பகவான் வந்து 10ஆம் வீட்டில் இருக்காங்க. உங்கள் தொழிலில் வந்து நிறைய மாற்றங்கள்ன்றது தெரியுது எனக்கு. மோஸ்ட்லி இந்த டைம் பீரியடில் அதுவும் என்னன்னா மார்ச் 29ஆம் தேதி தான் சனீஸ்வர பகவான் 10ஆம் வீட்டுக்கு வந்தார். 8ஆம் வீடு சடன் சேஞ்சஸ்ஸு, சடன் திங்ஸுக்கான ஒரு பிளேஸு. ஸோ இந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் தொழிலில் நிறைய மாற்றங்கள்ன்றது வரும். இப்போது 10ல் சனி இருக்கிறதுனால ஒரு சில பேருக்கு வந்து என்னன்னா உங்களோட ஃபாரின் வாய்ப்புன்றது கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு, வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்வதுக்கான வாய்ப்புண்டு. முக்கியமாக ஒரு சிலருக்கு வந்து இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு போகிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். எதுக்குன்னா நமக்கு எப்போவும் இந்த பெட்ரோலு, மெட்டீரியல்ஸு இதுக்கெல்லாம் அதிபதி சனீஸ்வர பகவான். ஸோ எந்தெந்த கண்ட்ரீஸில் வந்து இந்த பெட்ரோலு, ஆயிலிங்கு, மெட்டீரியல்ஸு இது ஜாஸ்தியாக இருக்குமோ மைனிங்கு, அது வந்து அந்த கண்ட்ரீஸ் எல்லாமே அரபு கண்ட்ரீஸ் எல்லாம் சனீஸ்வர பகவான் கீழே தான் வரும். ஸோ மோஸ்ட்லி அரபு கண்ட்ரீஸ்லேருந்து ஒரு சில பேருக்கு வாய்ப்பு கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு. அப்படியே தொழில்
தொழிலில் வந்து சில பேருக்கு வந்து ஒரு தொழிலை விட்டுட்டு இன்னொரு தொழில் பண்ணுறது, இல்லை ஒரு ஒர்க்கு இப்போ வரைக்கும் என்னன்னா நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக இருக்கீங்க, ஒரு டொமைனில் வேலை பார்த்துட்ருக்கீங்க, சடனாக வந்து உங்களுக்கு வேற ஒரு டொமைனில் வந்து ஒர்க் போடுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒர்க்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சடன் சேஞ்சஸ்ன்றது உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுதுன்னு சொல்லலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் தொழிலில் வந்து என்னன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸு பிரச்சனைகள்ன்றது உண்டு. ஸோ அதனால வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டால் நல்லது. இது மிதுன ராசிக்காரங்களுக்கான ஏப்ரல் மாதத்துக்கான பலன். மற்றபடி இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு ரெமெடி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். மிதுன ராசிக்காரங்களுக்கு 2ல செவ்வாய் இருக்காங்க. கொஞ்சம் கோபமாக பேசுறதுக்கு பிரச்சனைன்றது ஃபேமிலியில் நீங்கள் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. அதனால சுப்பிரமணிய அஷ்டகம் ஒன்று நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராமல் இருக்கும். மற்றபடி மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எல்லா விதமான நல்ல பலன்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து. இப்போ கடக ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு பார்ப்போம். கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட 9ஆம் பாவத்தில் 5 கிரகங்கள் இருக்குது. சனி, சூரியன், ராகு, புதன் மற்றும் சுக்கிரன். இப்போ இந்த 5 கிரகங்கள் வந்து 9ஆம் வீட்டில் மாட்டிக்கிட்டு இருக்கும் போது என்ன நடக்கும்னா அந்த வீட்டுக்கான ரிசல்ட்ஸ்ன்றது கொஞ்சம் லேட்டாக கொடுப்பாங்க. அந்த வீட்டுக்கான ரிசல்ட்ஸ் வர்றதுல நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அது நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மெயின்லி உங்களுக்கு நடக்க போகிற டிரான்சிட்ல செவ்வாய் டிரான்சிட் ஒன்று. 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே வரப்போகிறாரு. ராசிக்குள்ளே செவ்வாய் வந்தாக்கா நமக்கு ஆக்டிவ்னஸ்ன்றது வளரும், நமக்கு தன்னம்பிக்கை நடக்கணும், தன்னம்பிக்கைன்றது வளரும், எது வேணாலும் நம்ம சாதிக்கலாம், சாதிக்க முடியும்ன்ற ஒரு இதன்றது ஏறிடும் உங்களுக்கு. ஆனால் ராசில செவ்வாய் நீச்சகட்டமாக இருக்க போகிறாரு. ஸோ இதனால பிரச்சனை என்னன்னா உங்களுக்கு பர்சனாலிட்டி ஒரு இன்ஸ்டேபிள் பர்சனாலிட்டின்றது இங்கே வர்றதுக்கான வாய்ப்புண்டு. திடீர்னு ஹைஸ் அண்ட் லோஸ்ன்றது இருக்கும் உங்களோட பிஹேவியரில். அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்துக்க வேண்டி இருக்கும். சட்டுன்னு கோபம் வரும், சட்டுன்னு இறங்கிடும். கோபம் வந்து அது ஹை பிச்சில் போகும். கொஞ்சம் அப்படியே ரூடாக பேசுறதுக்கு பொதுவாகவே கடகராசிக்காரங்கன்னாலும் கடக லக்னக்காரங்கன்னாலும் அவங்க வந்து ரொம்ப சாஃப்டாக பேசுகிறவங்களா இருப்பாங்க. ஆனால் இந்த டைம் பீரியடில் என்னன்னா கொஞ்சம் அது செவ்வாய் ராசில வந்ததுனால அதுவும் நீச்சகட்டமாக இருக்கிறதுனால உங்களோட பிஹேவியரில் வந்து என்னன்னா ஹைஸ் அண்ட் லோஸ், கொஞ்சம் ரூடு பிஹேவியர் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் இந்த டைம் பீரியடில் கடகராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு எனக்கு நல்ல விதமான பலன்கள் தான் தெரியுது. எதுக்குன்னா இந்த 2ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு 14ஆம் தேதிக்கு அப்புறமா 10ஆம் வீட்டுக்கு வரப்போறாரு. உச்சகட்டமாக இருக்க போறாரு 10ஆம் வீட்டில். ஸோ உச்சகட்டமாக இருக்கிற சூரியன் என்ன பண்ணி விடுவார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு தொழில் வகையில் முன்னேற்றம்ன்றது தருவார். யார் வேலை இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்கீங்களோ இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு கட்டாயமாக வேலை கிடைச்சிரும். அதுவும் என்னன்னா கொஞ்சம் நல்ல போஸ்டிங்கில் கிடைப்பதுக்கு வாய்ப்புண்டு. எதுக்குன்னா சூரியன் அதிகாரம் கொடுக்குற ஒரு கிரகம். ஸோ அதனால என்னன்னா சும்மா கீழே வேலை செய்கிற என்னமோ ஒரு வேலை கிடைச்சது, இப்போதுக்கு வேலை கிடைச்சது அந்த மாதிரி பொழைக்கிற வேலையை மட்டும் அந்த மாதிரி இல்லாமல் உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு. கொஞ்சம் ஹெச்ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன் சைடு வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம். அப்படியே 10ஆம் வீட்டில் சூரியன் இருக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா உச்சகட்டமாக இருக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலைக்காக யார் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ, ஃபார் சப்போஸ் தேர்வு எழுதிருக்கீங்க, ரிசல்ட் வந்தாச்சு, வேலை கிடைச்சாச்சுன்னு தெரியுது, போஸ்டிங்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் பீரியடில் போஸ்டிங்ன்றதுக்கு கவர்மெண்ட் போஸ்டிங்ன்றது கிடைக்கும் சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே இந்த 10ல் சூரியன் வந்து உச்சகட்டமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் வேலை இந்த டைம் பீரியடில் கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு. ஆல்ரெடி கவர்மெண்ட்ல வேலையில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியடில் டிரான்ஸ்ஃபர்ஸு, ப்ரமோஷனு இந்த மாதிரி கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே 4ஆம் வீட்டு அதிபதி வந்து உங்களுக்கு 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால டிரான்ஸ்ஃபருக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடு. வெளிநாட்டில் வந்து படிக்கணும் நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம். 3ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த டைம் பீரியடில் மோஸ்ட்லி உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்ஸு, இந்த வெளிநாட்டு செட்டில்மெண்ட்ன்றது ஒன்று தெரியுது. அப்படியே 5ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு என்னன்னா இந்த ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்கு நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம். ஆனால் பிரச்சனை என்ன இங்கே பார்த்தீங்கன்னா
ஒன்பதாம் வீடு என்ன, ஃபாதருக்கு சம்மந்தப்பட்ட வீடு, ஹையர் எஜுகேஷனுக்கு சம்மந்தப்பட்ட வீடு. ஸோ ஹையர் எஜுகேஷனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபாரின் போகணும், ஃபாரின்ல எம்எஸ் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு நல்ல டைம் பீரியட் தான், இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் அதில் நிறைய தடைகள் வரும். ஃபார் சப்போஸ் உங்களுக்கு ஒரு யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடைச்சது, நெக்ஸ்ட் வீக்கு போய் ஜாயின் பண்ணணும்ன்ற மாதிரி இருக்குது, டைமுக்கு விசா இஷ்யூஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. அப்படியே எப்ராடு ட்ராவல்ஸில் ஆகட்டும், உங்களுக்கு என்னன்னா அந்த ஃபாரின் ரிலேட்டடாக பண்ணணும்னு நினச்சது, இல்லாட்டி வடநாட்டுக்கு ரிலேட்டடாக வேற ஒரு லாங் டிஸ்டன்ஸ் பிளேஸில் ஏதாச்சும் ஒரு வேலை கிடைச்சது பண்ணணும்னு நினச்சதில் நிறைய தடைகள்ன்றது ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருப்பாரு சனி பகவான், ராகு மற்றும் இத்தனை கிரகங்கள் சேர்ந்து. ஸோ அதனால யாராச்சும் வந்து இந்த டிராவலிங் ரிலேட்டடாக ஏதாச்சும் வச்சிருக்கீங்க, இவ டிராவலிங் ரிலேட்டடாக மீன்ஸ் வெளிநாட்டோ வடநாட்டிலையோ உங்களுக்கு என்னன்னா ஜாப் கிடைச்சது, அதுக்காக அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த டைம் பீரியடில் நிறைய ப்ரெஷர்ஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புன்றதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். முக்கியமாக இந்த டைம் பீரியடில் யார் வந்து இந்த ஹையர் எஜுகேஷனுக்காக, அது இந்தியாவில் இருந்தாலும் சரி ஹையர் எஜுகேஷனுக்காக யோசிக்கிறாங்களோ அவங்க கொஞ்சம் என்னன்னா கொஞ்ச நாள் அது தள்ளி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது கடகராசிக்காரங்க. அப்படியே யார் வந்து இந்த திருக்கோயில் சந்தர்சனம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, பிலிகிரமேஜ் பிரேசஸ்க்கு போகணும்னு நினைக்கிறவங்க வந்து அது இது கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது நல்லது. அந்த விஷயங்கள்ல 9ன்னா பக்திக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ அந்த பக்திக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில், ஹையர் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், ஃபாரின் ரிலேட்டட் ஜெர்னிஸ், அப்ராட் செட்டில்மெண்ட் விஷயத்தில் வந்து தடைகள்ன்றது கொடுப்பாங்க இங்கே இந்த 5 கிரகங்கள் சேர்த்து. அப்படியே 9ல் வந்து என்னன்னா உங்களுக்கு சனீஸ்வர பகவான், ராகு 2 பேரும் இப்போ சேர்ந்துருக்காங்க. உங்கள் ஃபாதரோட ஹெல்த்ன்றது கொஞ்சம் எஃபெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்புண்டு. உங்கள் அப்பாவுக்கு வந்து என்னன்னா இந்த முட்டி வலி இல்லாட்டி வந்து இந்த கால் வலி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புண்டு. ஃபாதருக்கு வந்து கொஞ்சம் இந்த போன்ஸ் ரிலேட்டடு, இந்த கால்சியம் டெஃபிஷியன்சி மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் பார்த்துக்கிட்ட பெஸ்ட்டு. பட் எல்லாமே வந்து என்னன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அது சார்ட் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. எதுக்குன்னா சூரியனு அங்கே தான் இருக்காரு 9ல் தான். ஸோ சூரியன் என்ன தருவாருன்னா நமக்கு ஹெல்த் தருவார். ஸோ சனீஸ்வர பகவான், ராகு 2 பேருமே சேர்ந்து உங்கள் ஃபாதரோட ஹெல்த் எஃபெக்ட் பண்ணாலுமே சரி, சூரியன் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அது சார்ட் அவுட் பண்ணி விட்டுட்டு இருக்காருங்க. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ன்றது எனக்கு இங்கே தெரியுது. அப்படியே கொஞ்சம் இந்த சேரிட்டி ஆர்கனைசேஷன்ஸ் யாராச்சும் வச்சிருக்கிறதா இருந்தால் அவங்களுக்கு வந்து என்னன்னா இந்த டைம் பீரியட் நல்ல டைம் பீரியடாக அமையும்னு சொல்லலாம். எதுக்குன்னா சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா நமக்கு ஏழைகளுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கிரகம். அப்படியே வந்து நமக்கு இந்த பெரியவங்க, வயசானவங்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கிரகம். ஸோ 9ஆம் வீடு சாரிட்டிஸ்க்கு சம்மந்தப்பட்ட வீட்டில் அவர் இருக்கும்போது வந்து இந்த சாரிட்டி ஆர்கனைசேஷன்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து அவர் நல்லது செஞ்சு கொடுப்பாங்க. இந்த டைம் பீரியடில் வந்து நீங்கள் செய்கிற சேவை வந்து சமூக சேவைன்றது பல பேருக்கு தெரியறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். யார் வந்து இந்த கொஞ்சம் கீழ் ஜாதிக்காரங்களுக்காகவோ அப்படியே வந்து கீழ் லெவலில் இருக்கிறவங்களுக்காக போராடுவாங்களோ அவங்க வந்து இந்த டைம் பீரியடில் பேரு புகழ பெற்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்படியே இந்த டைம் பீரியடில் சில பேருக்கு வந்து வேற நாட்டுக்காரங்க கூடயோ அதர் லாங்குவேஜ் நம்ம கல்ச்சருக்கு சம்மந்தம் இல்லாத எத்னிக் பேக்ரவுண்டுக்காரங்க கூட ஒரு லவ்விஷ் அஃபேர்ஸு, மேரேஜஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ன்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் கடகராசிக்காரங்களுக்கு. கடகராசிக்காரங்களுக்கு வந்து 5ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய். 5ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு ராசியில் நீச்சகட்டமாக இருக்காங்க. 5ஆம் வீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு சம்மந்தப்பட்ட வீடு. ஸோ இங்கே 1ல் வந்து செவ்வாய் நீச்சகட்டமாக இருக்கிறதுனால இங்கே என்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா 5 அதிபதி ராசியில் இருந்த குழந்தைங்க கூட அட்டாச்மெண்ட் இருக்கும். ஆனால் அது செவ்வாயோ சனீஸ்வர பகவானோ ஆயிருக்கும் போது அதில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்ன்றது கொடுப்பாங்க. ஸோ இந்த டைம் பீரியடில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கருத்து வேறுபாடுன்றது வர்றதுக்கு, உங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு சண்டை நடக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புண்டு. அதனால கடகராசிக்காரங்க கொஞ்சம் அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ராசியில் செவ்வாய் வந்து நீச்சகட்டமாக
இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த உடம்புல வந்து ஹீட்டுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு, கொஞ்சம் பரு அந்த மாதிரி வர்றதுக்கு, ஹீட் பேச்சஸ் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புண்டு. பிளட் ரிலேட்டட் இஷ்யூஸ், கொஞ்சம் பிபி லெவல் ஏறுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புண்டு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கடகராசிக்காரங்க ஜாகிரதையாக பார்த்துக்கிட்டா நல்லது. இப்போ கடகராசிக்காரங்களுக்கு இது இந்த மாதத்துக்கான பலன். கடகராசிக்காரங்களுக்கு ரெமிடி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். கடகராசிக்காரங்களுக்கு ராசில செவ்வாய் இருக்கிறதுனால, கோபம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால என்னன்னா, நீங்கள் ஆஞ்சநேயரை கும்பிட வேண்டி இருக்கும். ஆஞ்சநேயருக்கு விளக்கு வச்சுட்டு விளக்கேற்றிட்டு ஹனுமான் சாலிசா படிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்காக வந்து நீங்கள் சிவனுக்கு வந்து ருத்ர கவச்சம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள்ன்றது அமையும்னு சொல்லிட்டு சொல்லலாம் கடகராசிக்காரங்களுக்கு. மற்றபடி கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோபா வந்து. இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் 8ஆம் வீட்டில் வந்து உங்களுக்கு 5 கிரகங்கள் இருப்பாங்க. சூரியன், ராகு, புதன், சுக்கிரன் மற்றும் சனீஸ்வர பகவான். 8ஆம் வீடுன்னு பார்த்தீங்கன்னா மறைவு ஸ்தானம். ஸோ அதனால உங்களுக்குள்ள எவ்வளோ திறமை இருந்தாலுமே சரி, எந்தெந்த கிரகங்கள் வந்து எந்தெந்த வீட்டுக்கு சார்ந்த கிரகங்களோ அந்தந்த வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து மறைஞ்சிடும் இங்க. ஸோ இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல டைம் பீரியட் கிடையாது. இப்போ 14ஆம் தேதிக்கு அப்புறமா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதரான சூரியன் வந்து உங்களுக்கு 9ஆம் வீட்டில் வருவார். 9ஆம் வீட்டில் உச்சகட்டமாக இருக்க போறாரு சூரிய பகவான். ஸோ 9ஆம் வீடுன்னு பார்த்தீங்க என்ன லக் ஹவுஸ், அதுக்கு ஒரு பேரே பாக்யஸ்தானம். ஸோ ராசிநாதர் லக் ஹவுஸ்ல போகும்போது இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள்ன்றது லக்கியா எதிர்பார்க்காத வகையில் அமைகிறதுக்கான வாய்ப்புண்டு. அப்படியே உங்க ஃபாதர் மூலமா ஒரு சில பெனிஃபிட்ஸ்ன்றது உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒருவேளை வந்து உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அவங்க உங்களை வந்து ஜாப்காக சஜஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி வாய்ப்புகள் கூட வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லலாம். அப்படியே இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறமா சில பேருக்கு வந்து என்னன்னா ஒரு வெளிநாட்டு பயணமோ ஒரு லாங் ஜெர்னின்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. தொழில் முக்கியமாக கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வேற ஒரு ஸ்டேட், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து வேற ஒரு ஸ்டேட், அதர் ஸ்டேட் டிரான்ஸ்ஃபருக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல டிரான்ஸ்ஃபர்ன்றது கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லலாம். உங்களுக்கு 2ஆம் வீட்டில் வந்து கேது, 2ஆம் வீட்டு அதிபதியான புதன் வந்து 8ஆம் வீட்டில் இருக்காங்க. ஸோ பண வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல டைம் பீரியட் கிடையாது. இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பணம் காசுன்றது உங்களுக்கு கையில் நிற்பது கஷ்டம். இதுக்குன்னா 2ல கேத்து இருந்தால் மணிக்கு சம்மந்தப்பட்ட இன்ஸ்டெபிலிட்டின்றது ஏற்படுத்த விடுவாங்க. 2ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டில் இருக்கும்போது என்னன்னா நம்ம கையில் இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் நாளைக்கு வந்து அந்த 10,000 ரூபாய் காணாமல் போயிடும், ₹1 கூட இருக்காது. இப்போ 3ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரனுமே சரி உங்களுக்கு 8ஆம் வீட்டில் இருக்காங்க. ஸோ அதனால என்னன்னா நீங்கள் கொஞ்சம் இந்த வண்டி ஓட்டும் போது ஆகட்டும், கொஞ்சம் ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரியான இஷ்யூஸ் சின்னது தான், பெருசாக நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துற அளவுக்கு வராது. சின்னதாக ஏதாச்சும் மைனர் இன்ஜூரிஸ் மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. அது மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்க வேண்டி இருக்கும். மற்றபடி இப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் வந்து 8ல் இத்தனை கிரகங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு சில டிஃபெமேஷன் மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் அமைகிறதுக்கான வாய்ப்புண்டு. ஃபார் சப்போஸ் உங்களுக்கு வந்து 10ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் வந்து 8ஆம் வீட்டில் இருக்காங்க. 8ஆம் வீடுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அவமானத்துக்கு சம்மந்தப்பட்ட வீடு, இன்சல்ட்டிங் சிச்சுவேஷன்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட வீடு. ஸோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல ஒரு சில இன்சல்ட்டிங் சிச்சுவேஷன்ஸ்ன்றது உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புண்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற இடத்துல யாராச்சும் உங்களை டிஃபேம் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு இருக்கிற நல்ல பேருன்றது கெடுத்துறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அஷ்டமத்தில் வந்து சுக்கிரன், ராகு 2 பேரும் இணைந்து இருக்கிறதுனால, அவங்க கூட புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி பேஷனேட் டெண்டன்சிஸ்ன்றது ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. கொஞ்சம் உங்களுக்கு என்னன்னா இந்த ஃபிசிக்கல் ப்ளஷர்ஸ் மேலே ஆர்வம்ன்றது ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்க வேண்டியிருக்கும். அப்படியே
அஷ்டமத்தில் ராகு சுக்கிரன் சேர்ந்து இருந்தால் ஒரு சிலருக்கு வந்து இந்த டைம் பீரியடில் கள்ள தொடர்பு அன்றது ஏற்படுறதுக்கு, அப்படியே அந்த கள்ள தொடர்புன்றது வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புண்டு. ஆல்ரெடி அந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் மாதிரி இருந்துருச்சுன்னா அது நிறுத்துக்கோங்க. எதுக்குன்னா சனீஸ்வர பகவான் 8ல் வந்திருக்காரு உங்களுக்கு. சனீஸ்வர பகவான் வந்து 8ல் வந்த சனீஸ்வர பகவான் வந்து அஷ்டம சனி ஏற்படுத்தி விட்டார். ஏதாச்சும் உங்களுக்கு வந்து உங்களை பற்றி சீக்ரெட் ஏதாச்சும் இருந்தால் இந்த டைம் பீரியடில் அது வந்து உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி விடுவார் சனீஸ்வர பகவான். ஸோ அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், முக்கியமாக இந்த டைம் பீரியடில். அப்படியே 8ல் சனீஸ்வர பகவான் போயிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து பண தொல்லைன்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. கொஞ்சம் இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு ஆன்லைன் கேம்பிளிங் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. ஒரு சிலர் உங்களை வந்து என்னன்னா பண வகையில் ஏமாத்துறதுக்கான வாய்ப்புண்டு. முக்கியமாக சிம்ம ராசிக்காரங்க இப்போ யாராச்சும் இந்த கல்ஃப் போய் வேலை பார்க்கணும், கொஞ்சம் கிளாஸ் 4 ஒர்க் பார்க்கணும்ன்ற வேஜஸ் டைப் ஆஃப் ஒர்க் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஏஜென்ட்ஸை நம்பி பணம் கொடுக்காதீங்க. எதுக்குன்னா இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு ஏஜென்ட்ஸை ஏமாற்றி விடுறதுக்கான வாய்ப்புண்டு. ஸோ அதனால உங்களுக்கு முக்கியமான பொருள் ஏதாச்சும் திருட்டு போகிறதுக்கான வாய்ப்புண்டு. ஸோ அதனால கொஞ்சம் இந்த டைம் பீரியடில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டால் உங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்துக்கான பலன். மற்றபடி சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன ரெமெடி பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த டைம் பீரியடில் எதிரிகள் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு, பணத்தொல்லை ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அதனால் நீங்கள் வராகி அம்மாவுக்கு வந்து தீபம் வச்சுட்டு வராகி ஸ்தோத்திரம் படித்தா உங்களுக்கு ரொம்ப நல்லது. அப்படியே இந்த எதிரிகள் தொல்லைன்றது கூட உங்களுக்கு இருக்காது. மற்றபடி உங்களுக்கு ஏதாச்சும் கடன் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் அதுக்காக நீங்கள் வந்து ரும்ன விமோச்சன அங்காரக ஸ்தோத்திரம் படித்தா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு. மற்றபடி சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து. கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிநாதரான புதன், சுக்கிரன், சனீஸ்வர பகவான், ராகு, சூரியன் 5 பேர் சேர்ந்து 7ஆம் வீட்டில் இருக்காங்க. இங்கே இது வந்து ரிலேஷன்ஷிப்ஸே உங்களுக்கு எஃபெக்ட் பண்ணுது. எந்த வகையிலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அறையில் வந்து உங்களுக்கு 6 பேரையோ 8 பேரையும் வச்சோன்னு வச்சுக்கோங்க. அவங்களால அங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா? அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுதான் ஆஸ்ட்ராலஜிக்கு நமக்கு அப்ளை ஆகும். ஸோ 7th ஹவுஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் மற்றும் மேரேஜுக்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸ். இந்த ஹவுஸில் வந்து நமக்கு 5 கிரகங்கள் இருக்குது. ஸோ அதனால என்னன்னா ரிலேஷன்ஷிப் இன்ஸ்டெபிலிட்டி, ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கிளாரிட்டின்றது மிஸ் ஆகிட்டு இருக்கும். இந்த டைம் பீரியடில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து கொஞ்சம் பிரேக்கப்ஸ் ஆகிறது அந்த மாதிரி சூழ்நிலைன்றது தெரியுது. எதுக்குன்னா சனீஸ்வர பகவான் வந்து இப்போ உங்களோட 7ஆம் வீட்டில் பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. 7ஆம் வீட்டில் வந்து சனீஸ்வர பகவான் ராகுவுடன் இணைந்திருக்காங்க. அதனால கொஞ்சம் காதலிகளுக்கு நடுவில் வந்து கருத்து வேறுபாடுகள்ன்றது வர்றதுக்கு, பிரேக்கப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. அப்படியே 7ல் சனி ராகு இருக்கும்போது இந்த டைம் பீரியடில் கல்யாணம் பண்ணக்கூடாது. கல்யாணம் பண்ணால் என்னன்னா ஒரு சில வகையில் என்னன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஆளுங்க கிடைக்க மாட்டாங்க. அது வந்து என்னன்னா கேஸ்டில் ஆகலாம், இல்லாட்டி வந்து மணி வைஸ் ஆகலாம். சில ஏமாற்றங்கள் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல மேரேஜஸ் செட் ஆகிறதுக்கான வாய்ப்புண்டு. எதுக்குன்னா சுக்கிரன் வந்து 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 7ஆம் வீட்டில் உச்சகட்டமாக இருக்காங்க. இந்த டைம் பீரியட்ல சில பேருக்கு வந்து என்னன்னா உங்களை விட இந்த அலையன்ஸ் லைஃப் பார்ட்னர் மூலமாக பணவரவுன்றது இருக்குது சில பேருக்கு என்னன்னா கொஞ்சம் வெல்தி ரிச் ஃபேமிலிஸ்ல இருந்து கூட மணி, ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் நல்லா இருக்கிற ஃபேமிலிஸ்ல இருந்து கூட மணி வரலாம். பட் நான் வந்து ஏற்கனவே சனி ராகு காம்பினேஷன் எஃபெக்ட் பண்ணதுன்னு சொல்லிட்டேன். ஸோ அவங்களோட ஃபினான்ஷியல்லி அவங்க ஓகே வெல் டு டூ தான், பட் சோஷல்லி அவங்க என்னன்ற ஒரு சில க்ரைட்டீரியா இருக்குது இல்லையா, அது கொஞ்சம் பேக்ரவுண்டு செக் அந்த மாதிரி நீங்கள் இந்த டைம் பீரியட்ல பண்ணிக்கிட்டா பெஸ்ட்டு. அப்படியே 12ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஒரு சில பெண்களுக்கு முக்கியமாக வந்து ஹஸ்பண்டு ஃபாரின்ல வேலை பார்க்குற மாப்பிள்ளை கூட அமைகிறதுக்கான வாய்ப்புண்டு. இல்லை
உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த டைம் பீரியடில் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டு கூட சேர்ந்து வந்து வெளிநாட்டுக்கு பயணம் செய்வதுக்கு, வெளிநாட்டில் வந்து செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புண்டு. எஸ்பெஷல்லி இந்த டைம் பீரியடில் கல்யாணமானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட பார்ட்னரோட ப்ரொஃபஷனில் நிறைய சேஞ்சஸ்ன்றது வரும். எதுக்குன்னா 10ஆம் வீட்டு அதிபதியான புதன் வந்து 7ஆம் வீட்டில் நீச்சகட்டமாக இருந்து சுக்கிரனுடன் இணைந்து இருக்கிறதுனால நீச்சபங்க ராஜயோகம் ஆச்சு. உங்களோட பார்ட்னரோட ப்ரொஃபஷனில் வந்து நிறைய நல்ல சேஞ்சஸ் வரும். அது வந்து என்னன்னா எஃபெக்டிவான ஒரு நல்ல சேஞ்சஸ் தான் வரும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்படியே இந்த டைம் பீரியடில் உங்கள் பார்ட்னருக்கு வந்து கொஞ்சம் அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரி கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு. நீங்களும் பார்ட்னரும் சேர்ந்து வந்து அப்ராடெல்லாம் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்படியே இந்த டைம் பீரியடில் வந்து உங்களுக்கு 14ஆம் தேதிக்கு அப்புறமா 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து உங்களுக்கு 8ஆம் வீட்டில் உச்சகட்டமாக இருக்காங்க. 8ஆம் வீட்டுக்கு போக போகிறாரு. 8ஆம் வீட்டில் உச்சகட்டமாக இருக்க போகிறாரு. யாருக்கு நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்க யார் யார் வந்து இந்த மருத்துவத்துறையில் இருப்பாங்களோ, சர்ஜன்ஸ் முக்கியமாக. எதுக்குன்னா 8ஆம் வீடுன்னு பார்த்தீங்கன்னா யாருமே போகாத இடம், மறைவு ஸ்தானம். ஓகே, ஸோ எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் எல்லாமே வந்து நார்மல் இதுக்கு கீழே வருவாங்க. சர்ஜன்ஸ் யார் இருப்பாங்களோ அவங்க என்னன்னா மறைவு இதுக்கு சம்பந்தமாக வருவாங்க. எதுக்குன்னா இந்த ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர்ன்றது நார்மல் பர்சன்ஸ்னால பார்க்க முடியாத ஒரு விஷயம். அப்படியே உடம்புல நமக்கு கிட்னி எப்படி இருக்கும், ஹார்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நார்மல் பர்சன்ஸ்னால பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அதனால வந்து இந்த ஒரு மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, அதுவும் சூரியன் ஆரோக்கியத்துக்கு சேர்ந்த கிரகமாக இருந்ததுனால உங்களுக்கு வந்து இது சூப்பர்பான டைம் பீரியட். மருத்துவ சாத்துக்கு சார்ந்த நீங்கள் ஏதாச்சும் பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். முக்கியமாக பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடுங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே இந்த சைபர் செக்யூரிட்டி டிவிஷனில் இருக்கிறவங்களுக்கு, டிஆர்டிஓ இந்த இதில் இருக்கிறவங்களுக்கு, இஸ்ரோ சயின்டிஸ்ட் இந்த மாதிரி இதில் இருக்கிறவங்களுக்கு, அப்படியே காவல்துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடு. மெடிக்கல் ஷாப்ஸ் இந்த மாதிரி வச்சிருக்கிறவங்களுக்கு கூட நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம். 8ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் வந்து 11ஆம் வீட்டுக்கு வருவாங்க 3ஆம் தேதிக்கு அப்புறமா. 11ஆம் வீட்டில் உச்சகட்டமாக இருப்பாங்க. ஸோ அதனால இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எதிர்பார்க்காத வகையில் லாபங்கள்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு. எதிர்பார்க்காத வகையில் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆன வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் 11ல் வந்து செவ்வாய் நீச்சகட்டமாக இருக்கிறதுனால நண்பர்கள் கூடயோ மூத்த சகோதரர்கள் சகோதரிகளுக்கூடயோ கருத்து வேறுபாடுன்றது ஏற்படுறதுக்கான வாய்ப்புண்டு. 3ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் 11ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் ஏதாச்சும் ஒரு சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கு இளைய சகோதரர்களும் சகோதரிகளோட சப்போர்ட்ன்றது கிடைச்சிரும் சொல்லிட்டு சொல்லலாம் கன்னிராசிக்காரங்களுக்கு. இது கன்னிராசிக்காரங்களுக்கான இந்த மாதத்துக்கான பலன். கன்னிராசிக்காரங்களுக்கு என்ன ரெமெடி பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்ஸ் ஹவுஸில் வந்து சனீஸ்வர பகவான் வந்து உட்கார்ந்துருக்காரு. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் இந்த லக்ஷ்மி தேவிக்கு வந்து ஆராதனை பண்ணால் ரொம்ப நல்லது. அப்படியே சுக்கிரனுக்கு வந்து சுக்கிரனோட மந்திரம் ஒன்று இருக்குது, அது டெய்லி 20 வாட்டி படிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். ஹிமகுந்த மிருணாளாகும்பம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்கவம் பிரணமாமியகம் என்ற ஒரு மந்திரம் வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மற்றபடி இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாதம் எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோப வந்து. துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் வீட்டில் வந்து சூரியன், புதன், ராகு, சுக்கிரன் சனீஸ்வர பகவான் இருக்காங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வாட்டி ஒரு நல்ல டிரான்சிட் நடந்துருச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி டிரான்சிட். சனீஸ்வர பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல நல்ல பலன்கள்ன்றது துலாம் ராசிக்காரங்களுக்கு அள்ளி கொடுக்க போறாரு. அது நான் ஆல்ரெடி ஏற்கனவே சனி பெயர்ச்சியில் சொல்லிவிட்டேன். இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து 10ஆம் வீட்டுக்கு போக போறாரு. 10ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தா என்னன்னா தொழிலில் முன்னேற்றம், தொழிலில் உழைப்பாங்க, ஒரு நல்ல பொசிஷனுக்கு போவாங்க. தொழிலில் முதல்ல தொழில் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு
ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கான டைம் பீரியட்னு சொல்லலாம். அப்படியே 7ஆம் வீட்டதிபதி செவ்வாய் வந்து 10ஆம் வீட்டுக்கு போனதுனால உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல ப்ரொஃபஷனலாக ப்ரோக்ரஸ்ன்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே 11ஆம் வீட்டதிபதியான சூரியன் வந்து 7ஆம் வீட்டுக்கு வரவாரு. எப்போ உங்களோட 14ஆம் தேதிக்கு அப்புறமா 7ஆம் வீட்டில் சூரியன் வந்து உச்சகட்டமாக இருக்க போறாரு. உச்சகட்டமாக இருந்ததுனால இங்கே என்னன்னா இந்த டைம் பீரியட்ல உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு பதவியேற்றம்ன்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. உங்கள் லைஃப் பார்ட்னர் வந்து தங்களோட ப்ரொஃபஷனில் ஒரு நல்ல பாஸ் ஸ்டேஜுக்கு ஒரு மேல் அதிகாரி ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். 11ஆம் வீட்டதிபதி 7ல் இருக்கிறதுனால லைஃப் பார்ட்னர் மூலமாக உங்களுக்கு பண வரவு மணி கெயின்ஸ்ன்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. ஃபார் சப்போஸ் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து தங்களோட பிஸ்னஸில் ரொம்ப லாபங்கள்ன்றது இந்த மாதம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லலாம். இல்லாட்டி அவங்க ஏதாச்சும் ஒரு நார்மலாக ஜாப் பண்ணிட்டு இருந்தால் அவருக்கு வந்து சேலரி ப்ரமோஷன் வித் நல்ல இன்க்ரிமெண்ட்ன்றது இந்த டைம் பீரியட்ல கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். லைஃப் பார்ட்னர்ல இருந்து பெனிஃபிட்ஸு ப்ராஃபிட்ஸு கெயின்ஸ்ன்றது தெரியுது இந்த டைம் பீரியட்ல. சில பேர் யார் துலாம் ராசிக்காரங்க டைவர்ஸ் முடிச்சுட்டு செகண்ட் மேரேஜ்க்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல செகண்ட் மேரேஜ் நடக்கிறதுக்கு அலையன்ஸ்ன்றது கிடைச்சிரும் சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் வீட்டில் வந்து உங்களுக்கு 5 கிரகங்கள் இருக்குது. ஸோ ராசிநாதரை போய் 5ஆம் வீட்டில் 6ஆம் வீட்டில் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் அனாவசியமான ஆர்கியூமெண்ட்ஸு அனாவசியமான சண்டைகளில் நீங்கள் இன்வால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புண்டு. இல்லாட்டி கருத்து வேறுபாடுன்றது யார் கூட ஆச்சு உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே 12ஆம் வீட்டதிபதியான புதனோட சேர்ந்து வந்து அவர் இருக்கிறதுனால ஹெல்த் இஷ்யூஸ் முக்கியமாக துலாம் ராசிக்காரங்களுக்கு எனக்கு தெரியுது. இன்டைஜஷன் இஷ்யூஸு கேஸ்ட்ரிக் ட்ரபிள்ஸு பெருசாக ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் இந்த மாதிரி விஷயம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள்ஸு இன்டைஜஷனு தொப்பு கொஞ்சம் இந்த வயத்துக்கு சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புண்டு. ஃபீமேல்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பிசிஓடி இஷ்யூஸ் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புண்டு. முக்கியமாக துலாம் ராசி பெண்களுக்கு வந்து மந்த்லி ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புண்டு. கொஞ்சம் ப்ரெக்னென்சி ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி பிசிஓடி கொஞ்சம் அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக இருந்துக்கணும்னு சொல்லலாம். இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் வீட்டதிபதியான புதன் வந்து உங்களுக்கு லக்னாதிபதி கூட சேர்ந்து 6ஆம் வீட்டில் இருக்காங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் வீட்டதிபதியான புதன் வந்து ராசிநாதரான சுக்கிரன் கூட சேர்ந்து வந்து 6th ஹவுஸில் இருக்காங்க. ஸோ அதனால இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ஃபாதர் கூட கருத்து வேறுபாடு இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புண்டு. உங்கள் ஃபாதருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. உங்கள் ஃபாதருக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி உடல்நிலை சரியா இல்லாமல் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லலாம். யாராச்சும் டிஃப்ரெண்ட் கல்ச்சர் பர்சன்ஸ் அப்படின்னா நம்ம வந்து தெலுங்குக்காரங்க, ஸோ பூர்வீகம் தெலுங்கு நம்ம தமிழ்காரங்களாம் இருக்கோம், பூர்வீகம் தெலுங்கோ பூர்வீகம் கன்னடாவோ இருக்கிறவங்க டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேசுகிறவங்களோ வெளிநாட்டுக்காரங்களோ அவங்க கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸு கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புண்டு. ஸோ அதனால துலாம் ராசிக்காரங்க யார் வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்களோ அவங்க கொஞ்சம் கொலீக்ஸ் கூட ஜாக்கிரதையாக இருந்தால் நல்லது இந்த டைம் பீரியட்ல. இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட 8ஆம் வீட்டதிபதியான சுக்கிரன் வந்து 9ஆம் வீட்டதிபதி கூட சேர்ந்து வந்து 6ஆம் வீட்டில் இருக்காங்க. 8ஆம் வீடு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து இன்லாஸ்க்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸ். இந்த டைம் பீரியட்ல இன்லாஸ் கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் அந்த மாதிரி விஷயங்கள்ன்றது தெரியுது. ஸோ அதனால நீங்கள் வந்து இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டி இருக்கும். உங்களுக்கு ஃபாதர் கூடயோ இன்லாஸ் கூடயோ கொஞ்சம் இந்த டைம் பீரியட்ல செட் ஆகவே இல்லை. முக்கியமாக ஃபாதர் ஹெல்த் வைஸ் ஃபாதருக்கு வந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டலைசேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லலாம். அப்படியே ராசியில் வந்து சூரியன் உச்சமாக இருந்தால் 7ஆம் வீட்டில் சூரியன் உச்சமாக இருந்தால் பெண்களுக்கு ஓகே நல்லது தான். எதுக்குன்னா உங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து பதவி ஏற்றம்னு சொன்னேன். பட் இந்த மாதிரி ஜென்ஸுக்கு இருந்த என்னன்னா கொஞ்சம் ஒய்ஃபுக்கும் உங்களுக்கு ஈகோ இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புண்டு. எதுக்குன்னா சூரியன் வந்து ஈகோ இஷ்யூஸ்ன்றது அமைச்சு விடுவார். உங்கள் ஒய்ஃப் ஒர்க்கிங் உமனாக இருந்தால் அவங்க
அவங்களுக்கு ஜாதகப்படி டைம் நல்லா இருந்தால் அவங்களுக்கு பதவி ஏற்றம் கிடைச்சிரும், ப்ரமோஷன் கிடைச்சிரும். அதே அவங்க ஒர்க்கிங் உமனாக இல்லை, நார்மல் உமனாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வைஃபுக்கு கொஞ்சம் ஈகோ இஷ்யூஸு, நீ பெருசான்னா நான் பெருசா, இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் துலாம் ராசிக்காரங்க கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படியே 2ஆம் வீட்டு அதிபதியான சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியோட ஃபுல் சப்போர்ட் அங்கே என்பது உங்கள் ப்ரொஃபஷனுக்கு கிடைச்சிரும். ஃபார் சப்போஸ் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பிஸ்னஸ் வந்து என்னன்னா அந்த பிஸ்னஸில் வேலைக்காரங்களுக்கு சும்மா எதுக்கு வேலைக்காரங்களை வச்சுக்கிறது, நீங்களே கொஞ்சம் எனக்கு பண்ணி கொடுத்தா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அப்புறமா கொஞ்சம் நான் வேலைக்காரங்களை வச்சுப்பேன் ஏறது பிறகு நீங்கள் சொன்னீங்கன்னா ஃபேமிலி வந்து இந்த டைம் பீரியடில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படியே 2ஆம் வீட்டு அதிபதி 10ல் இருக்கிறதுனால மணி கெயின்ஸ்ன்றது த்ரூ ப்ரொஃபஷன் இருக்குதுன்னு சொல்லலாம். பட் 10ல் வந்து செவ்வாய் நீச்சகட்டமாக இருக்கிறதுனால எதிர்பார்த்த அளவுக்கு வந்து கெயின்ஸ்ன்றது இருக்காது, கொஞ்சமாக தான் வரும்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது துலாம் ராசிக்காரங்களுக்கான ஏப்ரல் மாத பலன். இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு எந்த ரெமெடி பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பார்ப்போம். துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் முக்கியமாக வந்து பயங்கரமாக பிரச்சனை கொடுக்குது. ஸோ அதனால நீங்கள் வந்து இந்த சூரியனுக்கு காலங்காத்தால் எந்திரிச்சிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணால் ரொம்ப நல்லது. அப்படியே சூரியனுக்கு நீங்கள் ஆதித்ய ஹிருதயம் படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம். மற்றபடி துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எல்லா விதமான நல்ல பலன்கள் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வேஜனா சுகினோ பவந்து. இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஏப்ரல் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்டில் உங்களுக்கு 5 கிரகங்கள் இருக்குது. ஸோ இங்கே வந்து என்னன்னா உங்களுக்கு 5ஆம் வீடுன்றது எஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்படியே உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உங்களோட ராசிநாதரான செவ்வாய் 8ஆம் வீட்டை விட்டுட்டு வந்து 9ஆம் வீட்டுக்கு போக போகிறாரு. 9ஆம் வீட்டில் வந்து நீச்சகட்டமாக இருக்க போகிறாரு. இந்த டைம் பீரியடில் விருச்சிக ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் அனாவசியமான சண்டையில் ஃபாதர் கூட ஏதாச்சும் அனாவசியமான ப்ரெஷர்ஸில் சண்டைகள்லாம் ஈடுபடுறதோ, இல்லாட்டி வந்து என்னன்னா அனாவசியமான ஒரு ரிலீஜியஸ் விஷயத்தில் போய் டிபேட் பண்ணிட்டு அதனால் வந்து நீங்கள் வாங்கிட்டு வர்றதோ, இந்த மாதிரி விஷயங்கள்ன்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் எந்த விதமான ரிலீஜியஸ் விஷயத்துலையோ இல்லாட்டி இன்னொரு மொழி, டிஃப்ரெண்ட் கல்ச்சரு, டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றியோ எதுவுமே காமெண்ட் பண்ணாமல் இருந்தால் நல்லது. இந்த டைம் பீரியட்ல ஃபாதர் கூட பேசும்போது வந்து கொஞ்சம் பார்த்து பேசினா இந்த டைம் பீரியட்ல நல்லது. பட் 8ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டு அதிபதி 2 பேருமே சேர்ந்து பஞ்சமத்தில் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல உங்கள் குழந்தைங்கள யாராவது ஒருத்தங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸோ அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புண்டு. இல்லைன்னு வைங்க, குழந்தைங்கள ஒருத்தங்க வந்து பிஹெச்டியோ ஆராய்ச்சி பண்ணக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இது நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். 11ஆம் வீட்டு அதிபதி வந்து உங்களுக்கு 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் குழந்தைங்க மூலமாக ஒரு பெனிஃபிட்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ்ன்றது இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். உங்கள் குழந்தைங்க வந்து ஜாபுக்கு போகிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க, அந்த ஏஜில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஜாப்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு. இல்லை அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் பிஸ்னஸில் நல்ல லாபம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே கொஞ்சம் ஸ்டாக் மார்க்கெட்டு ட்ரேடர்ஸ்க்கு ஓரளவுக்கு நல்லமாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் 5ஆம் வீடு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டு, எஜுகேஷனுக்கு சம்மந்தப்பட்ட வீடு. ஸோ அதனால் என்னன்னா கொஞ்சம் உங்களுக்கு தடைகள்ன்றது வந்துட்டு இருக்கும் சொல்லிட்டு சொல்லலாம். மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கும். படிப்பெல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு. அப்படியே 7ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு ராகுவோட இணைந்து 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு வந்து என்னன்னா காதல் திருமணம்ன்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. அப்படியே 5ஆம் வீட்டில் சுக்கிரன் உச்சகட்டமாக இருந்து ராகுவுடன் இணைந்து இருக்கிறதுனால விருச்சிக ராசிக்காரங்க ஒரு சிலருக்கு வந்து முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்கிறேன், இந்த டைம் பீரியடில் லவ் இது மேலே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு. அதனால என்னன்னா லவ்வில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கூட வரலாம். முக்கியமாக படிப்புலாம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு. அதனால நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டி இருக்கும் விருச்சிக ராசி.
ராசிக்காரங்க. இப்போ விருச்சிக ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் வீட்டு, இப்போ 5ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து 6ஆம் வீட்டுக்கு வருவார். 6ஆம் வீட்டுல வந்து உங்களுக்கு உச்சகட்டமா இருப்பாரு. ஸோ இங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் நீங்க ரொம்ப நாளா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. விருச்சிக ராசிக்காரங்க எல்லாமே இல்லை, ஒரு சிலர் யாராச்சும் ரொம்ப நாளா ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தா இது வந்து என்னன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட். எதுக்குன்னா சூரியன் 6ல வந்தாக்கா உச்சகட்டமா இருந்தா டிசீசஸ் எனிமீஸை வந்து இறைச்சி விடுவார். எதுக்குன்னா 6ஆம் வீடு டிசீசஸ் ஹவுஸ், எனிமீஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ், டெப்ஸ் கடனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ், அது எல்லாத்தையும் எரிச்சு விடுவார் சூரிய பகவான். ஸோ இங்கே வந்து ஹெல்த் இஷ்யூஸ் கூட பாதிக்கப்படுறவங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல ஹெல்த் இஷ்யூஸ் வந்து குணப்படுத்தி விட்டுடுவார்னு சொல்லிட்டு சொல்லலாம் சூரிய பகவான். 10ஆம் வீட்டு தொழில் வீட்டு அதிபதியான சூரிய பகவான் வந்து 6ஆம் வீட்டில் உங்களுக்கு உச்சகட்டமா இருக்காங்க. ஸோ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு கொலீக்ஸ் கூட ஒரு சில பிரச்சனைன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு. அப்படியே மேல் அதிகாரிகள் கூட வந்து கருத்து வேறுபாடுன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு. ஆனால் பேங்கிங் துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது டைம் பீரியட்னு சொல்லலாம். யார் வந்து பேங்க் டெஸ்ட்ஸுக்கு எழுதிட்டு இருக்காங்களோ விருச்சிக ராசிக்காரங்க, பேங்க் டெஸ்ட்டுக்கு எழுதுறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட். போலீஸ் காவல்துறைக்காக இல்லாட்டி மருத்துவ துறையிலையோ இல்லாட்டி கோர்ட் ஜாப்ஸ் வரப்போகுது. இப்போ ஹைகோர்ட்டுக்கு வந்து எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. ஸோ இந்த மாதிரி கோர்ட் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு மட்டும் என்னன்னா இது ஒரு நல்ல டைம் பீரியட், ஜாப் கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லலாம். எதுக்குன்னா 6ஆம் வீடுன்னு பார்த்தீங்கன்னாலே நமக்கு லீகல் இஷ்யூஸு, கடன் பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூஸு, அப்படியே வந்து நமக்கு இந்த சண்டைகளுக்கு சம்மந்தப்பட்டிட்டோம். ஸோ அதன் சம்பந்தமான ஒரு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடாக அமையும்னு சொல்லிட்டு சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதி வந்து உங்களுக்கு 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால, அங்கே வந்து நீச்சகட்டமாக இருக்கிறதுனால யாராச்சும் வந்து ஆன்மீகவாதிங்க கூட ரொம்ப ஆன்மீகத்தில் கொஞ்சம் நல்ல இருக்கிறவங்க இல்லாட்டி வந்து இந்த ஜோசியர்களோ இல்லாட்டி ஹை ஸ்கூல் இப்போ இல்லாட்டி ஹை லெவலில் டீச் பண்ணிட்டு இருக்கிற ப்ரொஃபஸர்ஸோ அவங்க கூட உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. இல்லாட்டி வேற லாங்குவேஜ்காரங்க கூட கல்ச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கிறவங்க கூட உங்களுக்கு கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த டைம் பீரியட்ல. இது விருச்சிக ராசிக்காரங்களுக்கான பலன். இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ரெமெடி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ முக்கியமா நமக்கு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 5ல ராகு சுக்கிரன் அப்படியே சனி இருக்கிறதுனால கொஞ்சம் என்னன்னா இந்த மென்ஸ்ட்ரல் ஸ்ட்ரகிள்ஸு, பிசிஓடி இஷ்யூஸ் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புண்டு, கர்ப்பப்பை பிரச்சனை அது. ஸோ அதுக்கான ரெமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகுவுக்கு வந்து நீங்கள் துர்கா தேவியை கும்பிட்டா நல்லா இருக்கும். துர்காஷ்டகம் படிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு இந்த ஒரு கிராம தெய்வம் கோயிலில் நீங்கள் எலுமிச்சை படத்தோட விளக்கு ஏற்றினா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இது விருச்சிக ராசிக்காரங்களுக்கான பலன். இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுக்க எல்லா விதமான நல்ல பலன்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவன். இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், சனி, ராகு மற்றும் புதன் 5 கிரகங்கள் இருக்காங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போதான் சனி 4ஆம் வீட்டுக்கு வந்திருக்காரு. தனுசு ராசிக்காரங்களுக்கு மனம் முழுக்க குழப்பமாக இருக்குங்க, மனசு முழுக்க குழப்பமாக இருக்கும். மன நிம்மதின்றது கிடையாது தனுசு ராசிக்காரங்களுக்கு. இந்த டைம் பீரியட்ல ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, ப்ராப்பர்ட்டியில் வந்து என்னன்னா விற்கிறதுக்கு நல்ல டைம் பீரியட் கிடையாது. ஆனால் இந்த ஒரு 2 மாதத்துக்கு மட்டும் 11ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 4ஆம் வீட்டில் உச்சகட்டமாக இருக்காங்க. ஸோ அதனால இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு, இன்டீரியர் டிசைனிங், ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட், ஹவுஸு கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் பண்ணுற அத்தனை பேருக்குமே இது நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம். 10ஆம் வீட்டு அதிபதியான புதன்மே சரி உங்களுக்கு 4ஆம் வீட்டில் இருக்காங்க. ஸோ இந்த டைம் பீரியடில் யார் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடிட்டு இருக்காங்க, ஹோமில் இருந்து ஒர்க் பண்ணுறதுக்கு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடுறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட் நல்ல டைம் பீரியடாக அமையும்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே 10ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டு அதிபதி 2 பேருமே சேர்ந்து 4th ஹவுஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து என்னன்னா ப்ரொஃபஷன் ரிலேட்டட் ப்ராஃபிட்ஸ்ன்றது கொஞ்சம் இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு
வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். பட் 10ஆம் வீட்டு அதிபதியான புதன் 11ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் 2 பேருமே சேர்ந்து 4ல இருந்தாலுமே சரி, அங்க சனி சூரியன் 2 பேருமே 3 ராகு இந்த 5 பேருமே இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ப்ரொஃபஷன் ரிலேட்டட் ப்ராஃபிட்ஸ் கெயின்ஸ் வர்றதுக்கு கூட கொஞ்சம் ஒரு தடைகள் அன்றது ஏற்படுறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்படியே உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல 5ஆம் வீட்டுக்கு சூரியன் வரப்போறாரு 14ஆம் தேதிக்கு அப்புறமா. அவர் உங்களோட 9ஆம் வீட்டு அதிபதி. உங்களோட குழந்தைங்க வந்து அவங்களோட தொழில்ல முன்னேறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். உங்க குழந்தைங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் இந்த மாதிரி கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்க யார் ஹையர் எஜுகேஷனுக்காக பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியடா அமையும்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம்ம இப்போ 5ல சூரியன் இருந்தாக்க என்ன மாதிரி இது 5ல சூரியன் இருந்தாக்க வந்து நமக்கு 5ஆம் வீடுனாலும் 9ஆம் வீடுனாலும் ஞானத்துக்கு சம்மந்தப்பட்ட வீடு. 5ல சூரியன் இருந்தாக்க நமக்கு எந்த மாதிரி ஞானம் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. கான்ஸ்டிடியூஷனுக்கு சம்மந்தப்பட்ட ஞானம், அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு சம்மந்தப்பட்ட ஞானம் கொடுப்பாங்க. ஸோ முக்கியமாக இந்த யூபிஎஸ்சி தேர்வுக்காக எழுதிட்டு இருக்கவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம். அப்படி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ் எதா இருந்தாலும் அதுக்காக ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம். எதா இருந்தாலும் இந்த கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு துறையில இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம். அப்படியே இந்த பொலிட்டிக்கல் சயின்சஸ்ல பிஏ பண்றவங்களுக்கு, பொலிட்டிக்கல் சயின்சஸ்ல பிஜி பண்றவங்களுக்கு இவங்க எல்லாத்துக்குமே இது கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே 5ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 8ஆம் வீட்டுல நீச்சகட்டமா இருக்க போறாங்க. கொஞ்சம் உங்க குழந்தைங்கள்ல வந்து யாராவது ஒரு தங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல சடன் சேஞ்சஸ்ன்றது இருக்கலாம். அது பாசிட்டிவான சேஞ்ச் கூட அமையலாம். எதுக்குன்னா 5ல அவங்களுக்கு சூரியன் உச்சகட்டமா இருக்க போறாரு. ஸோ அவங்களோட தொழில்ல அவங்களுக்கு பாசிட்டிவான சேஞ்சஸ் இருக்கலாம். இல்லைன்னு வைங்க, குழந்தைங்கள ஒருத்தங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ், சடன் சின்ன சின்னதா ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி நடக்கலாம். ஆக்சிடென்ட்ஸ் பெருசா கார் ஓட்டிக்கிட்டு போய் அந்த மாதிரி ஆக்சிடென்ட் இல்லை, சும்மா வீட்டில் வந்து ஏதாச்சும் கீழே விழுந்து லைட்டாக லெக் ட்விஸ்ட் ஆனாலும் அது 8ஆம் வீட்டுக்கு தான் எடுப்போம் ஆஸ்ட்ராலஜியில். ஸோ சின்ன சின்னதாக மைனர் ஆக்சிடென்ட்ஸு, காய்கறி கட் பண்ணும்போது சின்னதாக விரல் கீறுறது, விரல் கட் பண்ணுறது, அந்த மாதிரி ஊண்டாகிறது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லலாம். பட் 8ல செவ்வாய் இருந்தாக்கா நாம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த மாதிரி விஷயத்துலன்னா நமக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. ஸோ வண்டி ஓட்டும் போது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படியே ஃபீமேல்ஸ் ஆயிருந்தால் வந்து வீட்டில் கொஞ்சம் காய்கறி கட் பண்ணும்போது அந்த மாதிரி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டால் பெஸ்ட்டு. கொஞ்சம் நம்ம நார்மலி வீட்டில் நடக்கும்போது கூட கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி நடந்தால் பெஸ்ட்டு. நான் சொன்ன மாதிரி பெருசாக இருக்காது, சின்னதாக லெக் ட்விஸ்ட் ஆகிறதோ அந்த மாதிரி நடக்கிறது மட்டும்தான் தவிர்த்து பெருசாக இருக்காது. ஸோ இப்போ கொஞ்சம் 8ல செவ்வாய் இருக்கும்போது என்னன்னா கொஞ்சம் பேஷனேட் டெண்டன்சிஸ் அது கொஞ்சம் வளர்றதுக்கான வாய்ப்புண்டு. அப்படியே ஃபிசிக்கல் ப்ளஷர்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டியிருக்கும். அப்படியே 12ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஹெல்த் இஷ்யூஸ்ன்றது கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்புண்டு. அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கலாம். அப்படியே செவ்வாய் வந்து 8ல நீச்சகட்டமாக இருக்கிறதுனால இன்லாஸ் கூட, முக்கியமாக மேல்ஸ்க்கு இருக்காது, ஃபீமேல்ஸ்க்கு வந்து அவங்க இன்லாஸ் கூட ஏதாச்சும் பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்க வேண்டி இருக்கும். அப்படியே 4ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் உச்சகட்டமாக இருக்கிறதுனால என்னன்னா இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் இந்த டைம் பீரியட்ல நீங்கள் லக்ஸரிஸ்க்கு, அப்படியே ஹோம் டெக்கருக்கு, ஹோம் என்விரான்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் நல்லா மாற்றுறதுக்கு வந்து நீங்கள் ஜாஸ்தியாக செலவு பண்ணுறதா தெரியுது. அது கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அப்படியே 6 அதிபதியான சுக்கிரன் வந்து 4ல் இருக்கிறதுனால மதர் கூட இந்த டைம் பீரியடில் கொஞ்சம் உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புண்டு. வெளிநாட்டில் செட்டில் ஆகிறதுக்கு, ஃபாரின் செட்டில்மெண்ட் பார்க்குறவங்களுக்கு
இந்த டைம் பீரியட்ல ஃபாரின்ல செட்டில் ஆகிறதுக்கு, பெண்களாக இருந்தால் ஃபாரின்ல இருந்து உங்களுக்கு எலையன்ஸ் கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது தனுசு ராசிக்காரங்களுக்கான ஏப்ரல் மாதத்துக்கான பலன். இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன ரெமிடிஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். தனுசு ராசிக்காரங்களுக்கு மென்டலி ஒரு கன்ஃபியூஷன், மன நிம்மதின்றது இல்லை. ஸோ சிவனுக்கு முன்னால் விளக்கேற்றி வச்சுட்டு வந்து ருத்ர கவச்சம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள்ன்றது அமையும். மற்றபடி இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வேஜனா சுகினோபா வந்து. இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மகர ராசிக்காரங்களுக்கு வந்து 3ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் வந்தாச்சு. 3ஆம் வீட்டில் வந்து 5 கிரகங்கள் சேர்ந்து இருக்குது. 3ஆம் வீடு எஃபர்ட்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸ், மாரகா ஹவுஸ். ஆனால் மகர ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தான் தெரியுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறமா ராசிக்குள்ள சூரியன் வருவார். உங்கள் 4ஆம் வீட்டுக்குள்ள சூரியன் வருவார். அங்கே உச்சகட்டமாக இருக்க போகிறாரு. ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு, ப்ராப்பர்ட்டி விற்பனை செய்வதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட். அப்படியே மகர ராசிக்காரங்களில் முக்கியமாக யாராச்சும் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, உங்கள் கவர்மெண்ட் குவார்ட்டருக்காகவோ கவர்மெண்ட் வெஹிக்கலுக்காகவோ எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது ரொம்ப நல்ல டைம் பீரியடான்னு சொல்லிட்டு சொல்லலாம். எதுக்குன்னா சூரியன் 4ல் இருந்தால் நமக்கு கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட சொத்துன்றது அமைப்பு கொடுப்பாங்க. அப்படியே ஒரு சில ஃபார்மர்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட்டு ஒரு டிராக்டர்ஸ் சேங்ஷன் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே ஒரு சிலர் பேருக்கு வந்து கவர்மெண்ட் வீடு கட்டி கொடுக்கறது இந்த மாதிரி செய்வாங்க. ஸோ இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு கவர்மெண்ட் சம்மந்தமாக ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டியோ வெஹிக்கலோ நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தால் இது வந்து இந்த டைம் பீரியடில் கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே 4ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் 6ஆம் வீட்டிலிருந்து 7ஆம் வீட்டுக்கு வரப்போகிறாரு. முக்கியமாக இந்த மகர ராசி பெண்களுக்கு வந்து இந்த டைம் பீரியடில் ஃபாரின்ல இருந்து எலையன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புண்டு. இல்லாட்டி ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருந்தா ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து ஃபாரின்ல செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புண்டு. ஒரு சிலருக்கு என்னன்னா 4ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் 7ல் இருந்தால் இந்த மதர் சைடு ரிலேட்டிவ்ல இருந்து மேரேஜ் அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். தாய் மாமனோட பொண்ணோ இல்லாட்டி வந்து என்னன்னா இந்த மதர் சைடு நேட்டிவ்க்கு சம்மந்தப்பட்ட பொண்ணோ இல்லை மதரோட ஃப்ரெண்டு பொண்ணோ இந்த மாதிரி மதர் சைடில் இருந்து பொண்ணு அமைகிறதுக்கு ஆன வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். 5ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் வந்து 6ஆம் வீட்டு அதிபதியான புதனோட இணைந்து 3ஆம் வீட்டில் இருக்காங்க. கொஞ்சம் மகர ராசிக்காரங்களுக்கு உங்கள் குழந்தைங்க கூட மட்டும்தான் கருத்து வேறுபாடுகள் என்பது இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. 6ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் 6ஆம் வீட்டு அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு 3ஆம் வீட்டில் இருக்காங்க. ஸோ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு உங்களோட யங்கர் சிப்ளிங்ஸ் இளைய சகோதரர்கள் சகோதரிகள் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர்றதுக்கு, கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு, அப்படியே இளைய சகோதரர்கள் சகோதரிகள் கூட கோர்ட்டு கேசஸ் மாதிரியான விஷயங்கள் போகிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். 11ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் வந்து 7ஆம் வீட்டில் நீச்சகட்டமாக இருக்காங்க. முக்கியமாக யாராவது மகர ராசிக்காரங்க 2ஆம் திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த டைம் பீரியட்ல 2ஆம் திருமணம் நடப்பதுக்கான வாய்ப்புண்டு, நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லலாம். அப்படியே 11ஆம் வீடன் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸு கெயின்ஸு, 7ஆம் வீடன் பார்த்தீங்கன்னா லைஃப் பார்ட்னர்ல இருந்து ப்ராஃபிட்ஸு கெயின்ஸ்ன்றது இருக்குது. உங்கள் லைஃப் பார்ட்னர் வந்து இந்த டைம் பீரியட்ல பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் அவர்லேருந்து உங்களுக்கு ரொம்ப லாபங்கள்ன்றது கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு. இல்லை உங்களுக்கு வைஃப் சைடு ப்ராப்பர்ட்டியோ ஹஸ்பண்ட் சைடு ப்ராப்பர்ட்டியோ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே 10ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டு 8ஆம் வீட்டு அதிபதி 2 பேரும் சேர்ந்து 3ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல வந்து ப்ரொஃபஷ்னலி நல்ல சேஞ்ச்ன்றது எனக்கு தெரியுது. அப்படியே உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதியான சனீஸ்வர பகவான் 3ஆம் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அதனால 2ஆம் வீட்டில் வந்து இவ்வளோ நாள் உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருந்தார் சனீஸ்வர பகவான் பணத்துக்காக. இனிமே வந்து மகர ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பண வரவுன்றது நல்லா இருப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லலாம். பட் 3ஆம் வீட்டில் உங்களுக்கு 5 கிரகங்கள் இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் உங்களுக்கு கம்யூனிகேஷன் இஷ்யூஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு. மிஸ்கம்யூனிகேஷன்ன்றது நடப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். கொஞ்சம் அதனால பேசுறதுக்கு முன்னால கொஞ்சம் பார்த்து பேசினா உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க ஒன்று பேசினா அடுத்தவங்க வேற ஒரு விதமாக புரிஞ்சுக்கிட்டு அது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக மாறுறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இது மகர ராசிக்காரங்களுக்கான ஏப்ரல் மாதத்துக்கான பலன். மகர ராசிக்காரங்களுக்கு என்ன ரெமிடி பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பார்ப்போம். மகர ராசிக்காரங்களுக்கு
உங்களுக்கு 3ஆம் வீட்டில் வந்து 5 கிரகங்கள் இருந்தாச்சு. கொஞ்சம் 5ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் ராகுவுடன் இணைந்து இருக்கிறதுனால ஃபீமேல்ஸ்க்கு வந்து இந்த மென்சஸ் இஷ்யூஸ், மென்ஸ்ட்ரல் ஸ்ட்ரகிள்ஸ் இருப்பதுக்கான வாய்ப்புன்னு, அதனால துர்கா தேவிக்கு வந்து துர்காஷ்டகம் படிச்சுட்டா நல்லது. இந்த ஞாயிற்றுக்கிழமை கிராம தெய்வமோட கோயிலுக்கு போயிட்டு வந்து இந்த எலுமிச்சை பழத்தில் விளக்கு ஏற்றினா வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். மற்றபடி மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுக்க எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வேஜனா சுகினோப வந்து. இப்போது கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் வீட்டில் உங்களுக்கு 5 கிரகங்கள் இருக்குது. 2ஆம் வீடுன்னா என்ன உங்களுக்கு, அது வெல்த்துக்கு மணிக்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸு. இப்போ உங்களுக்கு மணி மேக்கிங்குக்கு சம்மந்தப்பட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது வரும், நிறைய வகையில் பணம் வர்றதா தெரியுது. ஆனால் அந்த பணத்துக்கு வந்து ஒரு பிளாக்கேஜஸ்ன்றது ஏற்படுறதுக்கான வாய்ப்புண்டு. முக்கியமாக கும்பராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல ஏதாச்சும் பேங்க் பிரச்சனை, பேங்க் அக்கௌண்ட் இஷ்யூஸு, சர்வர் இஷ்யூஸ் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புண்டு. அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துருச்சுன்னா கொஞ்சம் உடனே வந்து செக் பண்ணிவிட்டு சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஃபார் சப்போஸ் யாரோ உங்களுக்கு வந்து ஃபாரின்ல இருந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுடுவாங்க, அது உங்கள் பேங்க் சர்வர்னாலேயோ என்னமோ நடுவில் வந்து மாட்டிக்கிட்டு நிற்கும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்தால் சார்ட் அவுட் பண்ணிக்க பாருங்கள். பட் கும்பராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவான் 2ஆம் வீட்டில் வந்திருக்காங்க. ஸோ ஒரு 2 வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு பண வகையில் தொல்லை கொடுக்க போகிறாரு. அது ஆல்ரெடி நான் சனி பெயர்ச்சியில் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த 2 மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கொஞ்சம் நீங்கள் பெட்டர்ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். எதுக்குன்னா 4ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு 2ஆம் வீட்டில் உச்சகட்டமாக இருக்காங்க. ப்ராப்பர்ட்டியிலிருந்து உங்களுக்கு பணம்ன்றது வர்றதா தெரியுது. ஃபார் சப்போஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வீடோ ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த இதிலிருந்து வாடகை பணம் மூலமாக உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் ப்ராஃபிட்ஸ்ன்றது இருக்குதுன்னு சொல்லலாம். அப்படியே 5ஆம் வீட்டு அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு 2ஆம் வீட்டில் இருக்காங்க. ஸோ இங்கே குழந்தைங்க மூலமாக ஒரு மணி கெயின்ஸ்ன்றது இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஃபார் சப்போஸ் குழந்தைங்க ஜாபுக்கு போகிற வயசில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு மூலமாக உங்களுக்கு ஒரு எர்னிங்ன்றது இருக்குது. 2ஆம் வீட்டு 5ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டு அதிபதி 2 பேருமே இணைந்து 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த டைம் பீரியடில் ஒரு சிலருக்கு வந்து காதல் திருமணம்ன்றது நடப்பதுக்கான வாய்ப்புண்டு. அப்படியே 7ஆம் வீட்டதிபதி 9ஆம் வீட்டதிபதி இவங்க 2 பேருமே சேர்ந்து 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால காதல் திருமணத்தில் கூட அது டிஃப்ரெண்ட் கல்ச்சர் மேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புண்டு. ஃபார் சப்போஸ் சில பேருக்கு ரிலீஜியன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், சில பேருக்கு என்னன்னா வேற நாட்டுக்காரங்க, வேற மொழி பேசுகிறவங்க, இல்லை நம்மளோட சொந்த ஜாதிக்காரங்க இருந்தாலுமே சரி, வேற நாட்டில் பிறந்து வளர்ந்தவங்க, இந்த மாதிரி எத்னிக் பேக்ரவுண்ட்ஸ் இருக்கிறவங்க கூட மேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புண்டு கும்பராசிக்காரங்களுக்கு. அப்படியே 7ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நமக்கு லைஃப் பார்ட்னர் மூலமாக மணி கெயின்ஸ்ன்றது தெரியுது கும்பராசிக்காரங்களுக்கு. கும்பராசிக்காரங்களுக்கு உங்களோட 4ஆம் வீட்டு கும்பராசிக்காரங்களுக்கு உங்களோட 3ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் 5ஆம் வீட்டை விட்டுட்டு 6ஆம் வீட்டுக்கு போக போகிறாரு. 6ஆம் வீட்டில் நீச்சகட்டமாக இருக்க போகிறாரு. ஸோ உங்களோட யங்கர் சிப்ளிங்ஸு கூட உங்களுக்கு ஆர்கியூமெண்ட்ஸு, சண்டைகள் அன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு. கருத்து வேறுபாடுகள் அன்றது யங்கர் சிப்ளிங்ஸ் கூட இந்த டைம் பீரியடில் கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கும். 6ல் செவ்வாய் உங்களுக்கு நீச்சகட்டமாக இருக்கிறதுனால இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு எய்தர் மியூக்கஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் வரலாம். அப்படின்னா சில பேருக்கு நெஞ்சத்தில் பிராங்கைட்டிஸ் மாதிரி, இஸ்னோஃபீலியா மாதிரி சளி சேரிடும், சைனஸ் எஃபெக்ட்ஸ் ஆகலாம் அது. ஸோ அந்த நெஞ்சத்தில் சளி சேர்ந்தவங்களுக்கு என்னன்னா ஒரு ஜில்லுன்னு காற்று பட்டாலும் இல்லாட்டி கொஞ்சம் மழை பெய்யும் போது மழைக்கு எக்ஸ்போஸ் ஆனாலும் அது வந்து உடனே எஃபெக்ட் ஆகிடும். இந்த மாதிரி இஷ்யூஸ் வரலாம். இல்லை ஹீட்டுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரலாம், இல்லாட்டி கிட்னிக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரி வரலாம். கொஞ்சம் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பிளட் ரிலேட்டட் இஷ்யூஸ், பிபி ஏறுறது, இந்த மாதிரி இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புண்டு. அது மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டா நல்லது கும்பராசிக்காரங்க. இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு வந்து உங்களோட 10ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் வந்து 6ஆம் வீட்டில் இருக்காங்க. 10ஆம் வீடுன்னு பார்த்தீங்கன்னா தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட வீடு, 6ஆம் வீடுன்னு பார்த்தீங்கன்னா கொலீக்ஸு, எதிரிகளுக்கு சம்மந்தப்பட்ட வீடு. ஸோ இந்த டைம் பீரியடில் என்னன்னா பாலிடிக்ஸ்ன்றது நடக்கும். நீங்கள் தொழில் செய்கிற, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல. ஸோ கொஞ்சம்
கொஞ்சம் கொலீக்ஸு கூட ஜாக்கிரதையாக இருந்தால் பெஸ்ட்டு. அந்த கொலீக்ஸு கூட ஏதாச்சும் சண்டைகள் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களாக இருந்தால் ஏதாச்சும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தால் உங்கள் பார்ட்னருக்கு உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு. இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலையும் பணம் வர்றதுக்காக வாய்ப்புண்டுன்னு சொன்னேன் நான் ஆரம்பத்தில். பட் அந்த பணம் வர்றதுல நிறைய தடைகள்ன்றது இருக்குங்க. ஏன்னா 5 பேர் சேர்ந்து இப்போ ஒரு சின்ன அறையில் வச்சோன்னு வச்சுக்கோங்க, அவங்க அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கோம், ஒத்து போகாது. ஆனால் கொஞ்சம் நாள் கழித்து அவங்க அட்ஜஸ்ட் ஆகுவாங்க. அதே மாதிரி இப்போ ஒருத்தர் உங்களுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கணுங்க. அவங்க என்னன்னா ஒரே அடியாக கொடுக்காம 10,000 ஒரு 10 நாளுக்கு, 10,000 இன்னொரு 10 நாளுக்கு அந்த மாதிரி கொடுத்துட்டு இருப்பாங்கன்னு வைங்க. ஸோ அந்த மாதிரி பணம் வரவுல வந்து நிறைய தடைகள்ன்றது இருக்கும். பேங்க் அக்கௌண்ட் இஷ்யூஸ்ன்றது கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும் உங்களுக்கு. அப்படியே 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து உங்களுக்கு 3ஆம் வீட்டுக்கு வர போறாரு. 3ஆம் வீட்டில் உச்சகட்டமாக இருக்க போறாரு இந்த டைம் பீரியட்ல. முக்கியமாக வந்து உங்களுக்கு ஆல்ரெடி கும்பராசி குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் பேபிக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தா 2வது பேபி ஆண் குழந்தையா பிறக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. ஃபார் சப்போஸ் இது கவனமாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ப்ரெக்னென்ட் லேடியாக இருக்கீங்க, ப்ரெக்னென்ட் உமனாக இருக்கீங்க, ஆல்மோஸ்ட் டெலிவரி ஸ்டேஜில் இருக்கீங்க. உங்கள் முதல் குழந்தை வந்து கும்பராசியில் பிறந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஜாதகப்படி 3ஆம் வீடு பர்திருஸ்தானத்தில் வந்து சூரியன் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே என்ன நடக்கும் அண்ணா, அவங்களோட ஜாதகப்படி வந்து இளைய சகோதரன் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு 2வது குழந்தை வந்து ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே இந்த கும்பராசிக்காரங்களுக்கு வந்து 8ஆம் வீட்டு அதிபதி ஆனால் சூரியன் வந்து இந்த கும்பராசிக்காரங்களுக்கு வந்து 7ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் வந்து 3ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு வைஃபு கூட கம்யூனிகேஷன்ன்றது ரொம்ப நல்லா இருக்கும். வைஃப்க்கு உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் இதன்றது வரும். பட் ஒரு சின்ன சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் எங்கே இருந்தாலும் அங்கே ஈகோ இஷ்யூஸ்ன்றதை ஏற்படுத்தி விடுவார். அதுவும் 3ல் உச்சகட்டமாக இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த டைம் பீரியட்ல ஏதாச்சும் ஒரு சின்னதாக டிபேட் ஆரம்பிச்சுட்டு அது ஒரு ஈகோயிஸ்டிக் டிபேட்டாக மாறுறதுக்கான வாய்ப்புண்டு. ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கும்பராசிக்காரங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டால் உங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரொஃபஷன் வைஸு ப்ராப்ளம் இருக்குது. அப்படியே இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு இந்த இளைய சகோதரிகள் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸு, அவங்க கூட கோர்ட்டு கேசஸ் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புண்டு. அதனால நீங்கள் கொஞ்சம் இந்த டைம் பீரியடில் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இது கும்பராசிக்காரங்களுக்கான ஏப்ரல் மாத பலன். இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு ரெமிடி என்ன சொன்னால் நல்லா இருக்கும்னு நம்ம பார்ப்போம். கும்பராசிக்காரங்களுக்கு கம்யூனிகேஷன் டிஃபெக்ட், தொழில் வைஸு பிரச்சனை இருக்கிறதுனால, எதிரிகளோட தொல்லை இருக்கிறதுனால வராகி தேவிக்கு வந்து விளக்கேற்றி வச்சுட்டு வராகி ஸ்தோத்திரம் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள்ன்றது அமையும்னு சொல்லிட்டு சொல்லலாம். மற்றபடி கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுக்க எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு இந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோப வந்து. இப்போ மீன ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியில வந்து 5 கிரகங்கள் இருக்குது. சூரியன், ராகு, சனீஸ்வர பகவான் மற்றும் சுக்கிரன், புதன். இப்போ ஒரு ராசியில வந்து நமக்கு வந்து 5 கிரகங்கள் இருந்தால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கன்ஃபியூஷன்ன்றது கிரியேட் பண்ணிவிடும். முக்கியமாக நம்ம ராசியில இருக்கும்போது என்னன்னா பர்சன்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்துட்டு இருப்பாங்க. இந்த டைம் பீரியட்ல எந்த முடிவும் வந்து நீங்க எடுக்க முடியாது. தயவு செஞ்சு இந்த டைம் பீரியட்ல முக்கியமா ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருந்தாலும், ஏதாச்சும் முக்கியமான வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட முடிவு எடுக்கிறதா இருந்தா, உங்களுக்கு பர்சனல் லைஃப்ல முடிவு எடுக்கிறதா இருந்தா ஃபேமிலி ஹெல்ப் பண்றது நீங்க எடுக்கிறது நல்லது. எதுக்குன்னா இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் நீங்க இன்டெசிசிவா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அப்படியே உங்களுக்கு 4ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய சனி பகவான் செவ்வாய் வந்து 5ஆம் வீட்டுக்கு வர போறாரு. 5ஆம் வீட்டுல நீச்சகட்டமா இருக்க போறாரு. ஸோ இங்க என்னன்னா 9ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 5ஆம் வீட்டில் இருந்ததுனால ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். யார் வந்து இந்த டெக்னிக்கல் எஜுகேஷன் ரிலேட்டடாக படிப்பாங்களோ, ஃபார் சப்போஸ் இந்த இன்ஜினியரிங் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், எதா இருந்தாலும் டெக்னிக்கல்ஸ் ரிலேட்டட் படிக்கிறவங்களுக்கு இது நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம். பட் ஒரு சில மீன ராசிக்காரங்களுக்கு எஸ்பெஷல்லி உங்களுக்கு ஆண் குழந்தை இருந்தால் அவங்க கூட என்னன்னா
கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே மீனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ராசியை விட்டுட்டு 2ஆம் வீட்டுக்கு வந்து சூரியன் வர போறாரு. 2ஆம் வீட்டில் வந்து சூரியன் உச்சகட்டமாக இருக்க போறாரு. ஸோ யார் வந்து இந்த மருத்துவத்துறையில் இருப்பாங்களோ, பாடி ரிலேட்டட் ஹீலிங் துறையில் இருப்பாங்களோ அவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட். அடுத்தது வந்து இந்த வக்கீல் துறையில் இருக்கிறவங்களுக்கு, இந்த பேங்கர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட். அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங் ரிலேட்டடாக அவங்களுக்கு பண வரவுன்றது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. போலீஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பதவி ஏற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ப்ராப்ளம் சால்விங் ரிலேட்டடில் துறையில் இருக்கிறவங்களுக்கு பதவி ஏற்றம்ன்றது இருப்பதுக்கான வாய்ப்புண்டு. யாராச்சும் வந்து இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டரு, ஜட்ஜ் எக்ஸாம்ஸ்க்காக எழுதுறதா இருந்தால் அவங்களுக்கு இந்த டைம் பீரியடில் ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்படியே இந்த 2ஆம் வீட்டில் சூரியன் உச்சகட்டமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த டைம் பீரியடில் கவர்மெண்ட் இன்கம்ன்றது அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. ஃபேமிலியில் யாராவது ஒருத்தங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிரும். நீங்களே கவர்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தால் அது இன்னும் பெஸ்ட்டு, உங்களுக்கு கட்டாயமாக கிடைச்சிரும்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பேஷனேட் டெண்டன்சிஸ்ன்றது ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 7ஆம் வீட்டதிபதி ஆன புதன், 8ஆம் வீட்டதிபதியான சுக்கிரன் 2 பேர் சேர்ந்து இருக்காங்க. அப்படியே ராகு கூட இணைந்து இருக்காங்க. சில பேருக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் விஷயங்களில் வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு ரொம்ப 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 நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே பியூட்டி கான்ஷியஸாக இருப்பது, கொஞ்சம் என்னென்னா அட்ராக்டிவாக மாறுறது, இந்த மாதிரி விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் இருப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். உங்களோட மேரிட்டல் லைஃப்பில் இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் ஒரு சில பிரச்சனைகள் வரும். எதுக்குன்னா 7ஆம் வீட்டதிபதி 6ஆம் வீட்டதிபதி 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால மேரிட்டல் லைஃப்பில் ஆர்குமெண்ட்ஸ் வரும். அப்படியே 8ஆம் வீட்டதிபதி கூட இருக்கிறதுனால என்னன்னா மேரிட்டல் லைஃப் நிறைய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் சேஞ்சஸ்ன்றது கோத்ரூ ஆகிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். புருஷன் மனைவிக்கு இடையில ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வரலாம். ஆனால் அது எல்லாமே வந்து மாதம் முழுக்க இருக்குமான்னா இல்லை. 14ஆம் தேதிக்கு அப்புறமா எல்லாமே சார்ட் அவுட் ஆகிடும். 14ஆம் தேதிக்கு அப்புறமா எப்படி இருப்பீங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு பிரச்சனைன்றது சார்ட் அவுட் ஆகிட்டு அவங்க திரும்பி வந்து ரொம்ப பாண்டிங்ன்றது ஏற்படும். எதுக்குன்னா 7ஆம் வீட்டதிபதி ராசியில் இருக்கிறதுனால உங்கள் லைஃப் பார்ட்னர் வந்து இந்த டைம் பீரியடில் உங்கள் மேலே ரொம்ப ரொம்ப கேரிங்காக இருப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் ஒரு டெசிஷன் மேக்கிங் என்ற ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் வந்து ஃபேமிலியோட கன்சர்ன்ன்றது எடுத்துக்கிறது ரொம்ப 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 நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே கொஞ்சம் ஆண் குழந்தைங்க யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்க கூட மட்டும் கருத்து வேறுபாடுன்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. இது வந்து என்னன்னா புத்திர தோஷம்ன்றதை ஏற்படுத்தி விடுறது. எல்லாத்துக்குமே அப்படி நடக்காது. ஒரு சில ஃபீமேல்ஸ்க்கு மட்டும் என்னன்னா அது மேல் பேபின்றது ப்ரெக்னன்சியில் ஃபார்ம் ஆகிட்டு அது வந்துருச்சுன்னு கூட தெரியாமல் கொஞ்சம் ஒரு 1 மந்த்தில் அந்த மாதிரி போகும். பட் எல்லாத்துக்குமே அப்படி நடக்காது. ஒரு சிலருக்கு மட்டும் அது ஃபார்ம் ஆச்சுன்றது கூட தெரியாத அளவுக்கு அந்த மாதிரி இருந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்புண்டு. அதனால என்னன்னா கொஞ்சம் அதுக்கான ரெமெடிஸ் மட்டும் நீங்கள் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். இது மீன ராசிக்காரங்களுக்கான இந்த மாதத்தோட பலன். மீன ராசிக்காரங்களுக்கு என்ன ரெமெடி பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மீன ராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் இந்த செவ்வாய் 5ல் இருக்கிறதுனால கர்ப்பத்துக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுத்தி கொடுப்பாருன்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் சுப்பிரமணிய அஷ்டகம் படிச்சுக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படியே துர்கா அஷ்டகம், துர்கா துவாந்திரிசன்ன மாலா ஸ்தோத்திரம் படித்தா இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல விதமாக போகிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். மற்றபடி இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முழுக்க எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோபவந்து. இந்த மாதிரி ஜோதிட பலன்கள் தொடர்ந்து பார்க்க ஆஸ்ட்ரோ வேர்ல்ட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக பக்கத்திலே இருக்கிற பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்தாலுமே சரி காமெண்ட் செஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. என்னை வந்து பர்சனலி கன்சல்ட் பண்றதா இருந்தா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா பர்சனல் கன்சல்டேஷன் எடுக்கலாம்.